Alhamdulillah wa kafa wa salatu wa salamu ala ibadihi alladhina istafa. Amma ba'd. Qala Allah ta'ala ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Fala wa rabbika la yu'minuna hatta yuhakkimuka fima shajara bainahum thumma la yajidu fi anfusihim harajan mimma qadayt wa yusallimu taslima. وقال النبي عليه الصلاة والسلام لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. மதிப்பிற்குரிய இந்த விழாவின் தலைவர் அவர்களே, வருகை தந்திருக்கும் உலமா பெருமக்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரிந்து அவர்கள் நம்மை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து அதன்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்திலே, அந்த ஆசையிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். பொதுவாக யார் எப்படி இருக்கிறார்களோ அப்படித்தான் அவர்களுக்கு மற்றவர்களை பற்றியும் தெரியும். நல்ல மனிதர்கள் யாரை பார்த்தாலும் நல்லவர்கள் என்றே நினைத்துக் கொள்வார்கள். அதனால்தான் உலகத்திலே நல்லவர்கள் சீக்கிரமாக ஏமாந்து போய்விடுகிறார். காரணம் என்னவென்று சொன்னால், இவர் நல்லவராக இருக்கிற காரணத்தினாலே, தான் நல்லவராக இருக்கிற காரணத்தினாலே யாரை பார்த்தாலும் அவர் நல்லவராகத்தான் இருப்பார் என்று நினைத்துக் கொள்வார். இதே போல திருடன் இருக்கிறானே, அவன் யாரை பார்த்தாலும் இவன் திருடனா இருப்பானோன்னு நினைச்சுக்குவான். திருடனுக்கு யாரை பார்த்தாலும் திருடனா தெரியும். தவறு செய்யறவனுக்கு யாரை பார்த்தாலும் தவறு செய்யறவனா தெரியும். நல்லது செய்யறவங்களுக்கு யாரை பார்த்தாலும் நல்லதா தெரியும். அதுபோல நம்முடைய மதிப்பிற்குரிய ஹாஜி குலாம் ரசூல் சாஹிப் அவர்களுக்கு அவர்கள் நல்லவர்களா இருக்கிற காரணத்தினால எல்லார பத்தி நல்லவங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படித்தான் அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. அது அவர்களுடைய நல்ல அபிப்பிராயம். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய நல்ல அபிப்பிராயத்துக்கு நற்கூலி அவர்களுக்கு தருவாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியாக இருந்தார்கள். எப்படி வாழ்ந்தால் நல்லது என்பதை நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக வந்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை அனுப்பினான். ஒரு மக்காவில் உள்ளவர்களுக்கோ அல்லது ஹிஜாஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில் இருந்த மக்களுக்கோ அல்லது அரபு நாட்டுக்கு மட்டுமோ அவர்களை அல்லாஹ் தஆலா நபியாக்கி அனுப்பவில்லை. முழு உலக மனித சமுதாயத்துக்கும் கியாமத் வரைக்கும் அவர்களை அல்லாஹ் தஆலா நபியாக்கி அனுப்பினான். கியாமத் வரை எவ்வளவு பேர் வருவார்களோ, எவ்வளவு பேர் வந்திருக்கிறார்களோ, எவ்வளவு பேர் பிறந்திருக்கிறார்களோ, இனி எவ்வளவு பேர் பிறப்பார்களோ, அவர்கள் எங்கு பிறந்தாலும் சரி, எந்த நாட்டிலே பிறந்தாலும் சரி, அவர்கள் எந்த வகையிலே எவ்வளவு முன்னேற்றம் அடைந்தாலும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழியை காண்பித்தார்களோ அந்த வழியை பின்பற்றாத வரை அவர்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதி, சந்தோஷம், அவர்கள் விரும்புகிற நல்லவைகள் அவர்களுக்கு கிடைக்க முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி, ஏழைகளா, பணக்காரர்களா, செல்வந்தர்களா, செல்வம் இல்லாதவர்களா, வசதி வாய்ப்பு நிறைய உடையவர்களா அல்லது வசதி வாய்ப்பு குறைந்தவர்களா, அல்லது ஆளக்கூடியவர்களா, ஆளப்படுகிறவர்களா, பதவி பட்டம் உடையவர்களா அல்லது ஒன்றுமே இல்லாதவர்களா, யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக அமைய வேண்டுமானால், சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால், நாம் எதை பெற வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அதற்கு வழி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழச் சொன்னார்களோ அப்படி வாழ வேண்டும். அதற்கு மாறான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு எனக்கு வாழ்க்கையில சிக்கல் வந்துருச்சு, சிரமம் வந்துருச்சு என்று சொன்னால் அதற்கு காரணம் நாம் தான் அந்த சிக்கலிலே போய் சிக்கிக் கொள்கிறோம். எப்படி வாழ வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களோ அந்த வழியை விட்டுவிட்டு நாம் நம்முடைய இஷ்டத்திற்கு ஒரு வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோமே, அதன் காரணமாக நாம் சிக்கலிலே போய் சிக்கிக் கொள்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் நாம் கேட்டு பார்த்தால் ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும் இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு சிக்கல் இருக்குது. அந்த பிரச்சனைகளையும் அந்த சிக்கல்களையும் கேட்டால் நம்முடைய மூளை கெட்டு போய்விடும். ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளவு பிரச்சனை இருக்கு. யார் வீட்டுல போய் நீங்க கேட்டு பாருங்க, யாருடைய குடும்பத்தில் நீங்க போய் கேட்டு பாருங்க, ஒவ்வொரு தனி மனிதரை கேட்டு பாருங்க.
அல்லது ஒரு நாட்டினுடைய பிரச்சனைகளை கேட்டு பாருங்க, தீர்க்கவே முடியாத அளவுக்கு சிக்கல். இந்த சிக்கல் உண்டாக்கி கொண்டது யார்? நீங்கள் தான். இந்த சிக்கலை ஏற்படுத்திக் கொண்டது யார்? நாம் தான். நாம் போய் சிக்கிக் கொண்டோம். எப்படி உங்களுக்கு எல்லாம் தெரியும், சிலந்தி பூச்சி சிலந்தி இருக்குதே, அது வலை பின்னி வச்சிருக்கு. இந்த சிலந்தி வலை பின்னி வச்சுட்டு அது அது நடுவே உட்கார்ந்து இருக்கு. இப்ப அதுல போய் ஒரு பூச்சி சிக்கிக்கொள்ளும், பூச்சி உட்காரு. அந்த பூச்சி உட்கார்ந்த உடனே அந்த பூச்சி என்ன செய்யுது? அந்த பூச்சி அதுல போய் உட்கார்ந்த உடனே அந்த சிலந்தி வலையில ஒரு வகையான பிசு பிசுப்பு இருக்கு, கோந்து மாதிரி ஒட்டி கொள்ற தன்மை இருக்கு. சிலந்தியினுடைய எச்சில் அந்த தன்மை இருக்கு. ஆனால் அந்த சிலந்தி அதுல ஒட்டிக்காது. சிலந்தி அதுல நடந்து போய்கிட்டே இருக்கு. நீங்க பாருங்க, சிலந்தி வலையில சிலந்தி நடந்து போய்கிட்டே இருக்கு, அது ஒட்டாது. அதுல அல்லாஹ் தஆலா சிலந்திக்கு இப்படி எச்சி கொடுத்தா எல்லா பூச்சி அதுல ஒட்டிக்கும். சிலந்திக்கு இப்படி தன்மை கொடுத்தா அது அதுல ஒட்டாது. நீங்க பாருங்க, அதுல நடந்து போய்கிட்டே இருக்கும், எல்லா பக்கம் போய் வந்துகிட்டே இருக்கும், அதுல ஒட்டாது, அதுல சிக்காது. ஆனால் வேற ஏதாவது ஒரு பூச்சி அதுல போய் பட்டுச்சு, அதுல போய் கோந்துல ஒட்டின மாதிரி ஒட்டிக்கும், அதால வர முடியாது. நடக்கலாம் என்று பார்த்தா நடக்க முடியாது. இப்ப என்ன செய்யணும்? அது ரொம்ப ஜாக்கிரதையாக தன்னுடைய கால்களை அதிலிருந்து விடுவிச்சு வரணுமானால் ஏதாவது முயற்சி செய்து வரலாம். ஆனா நாம சிக்கிக் கொண்டமே என்று நினைச்சு அது பதட்டப்பட்டு அது இன்னும் கொஞ்சம் ரெக்கையை ஆட்டும் போதும், கால்களை ஆட்டும் போதும் அது மேலும் மேலும் என்ன செய்ததுல இன்னும் அதிகமா என்ன செய்துங்க? சிக்கிக்கொள்ளும். எவ்வளவு துடிக்குதோ அவ்வளவு சிக்குது. எவ்வளவு அதை விட்டு வெளியேறணும் என்று நினைக்கிறதோ அவ்வளவுக்கு அதுக்குள்ள போய் மாட்டுது. இதே போல இன்றைக்கு உலகத்திலே மக்கள் சிக்கல்களை விட்டு விடுதலை பெற வேண்டும் என்று எவ்வளவு முயற்சி செய்கிறார்களோ அவ்வளவு சிக்கிக் கொள்கிறார். எவ்வளவு பிரயாசம் எடுக்கிறார்களோ அவ்வளவு சிக்கிக் கொள்கிறார். எவ்வளவு பாடுபடுகிறார்களோ அவ்வளவுக்கு சிக்கல் அதிகமாகிக் கொண்டே போகுது. எல்லா ரீதியிலையும், தனி மனித ரீதியிலும் சரி, தொழில் ரீதியிலும் சரி, உத்தியோக ரீதியிலும் சரி, அரசாங்க ரீதியிலும் சரி, எல்லா ரீதிகளிலும் மக்கள் போய் சிக்கல்ல தான் சிக்கிக் கொண்டிருக்கிறார். சிக்கல்களை தீர்க்க முடியல. காரணம் என்ன? சிக்கல்கள் தீர்க்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அது செய்யல. எந்த வழியை தேர்ந்தெடுக்கணுமோ அந்த வழியை தேர்ந்தெடுக்கிற. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி இருக்கிறான், ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக சேர்த்து. குர்ஆன்ல அதிகமான இடங்கள்ல ஆண்களை பார்த்து தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனால் ஆண்களுக்கு சொல்ற விஷயம் தான் பெண்களுக்கும் பொருந்தும். குர்ஆனுடைய பொது சட்டம் அது. ஆனால் இந்த இடத்துல இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் சேர்த்து சொல்றான். மன் ஆமில சாலிஹன் மின் ஸக்கரின் வ உன்ஸா, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் யார் சாலிஹான அமல் செய்வார்களோ, சாலிஹான அமல் செய்வார்களோ, வஹுவ முஃமினுன், அவர்கள் ஈமானுடையவர்களாக இருக்கிற நிலையிலே, ஈமான் இருக்கணும், சாலிஹான அமல் செய்யணும். மின் ஸக்கரின் வ உன்ஸா, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எல்லாருக்கும் இதுதான். உலகத்தில் இருக்கிற ஆண்கள் அவ்வளவு பேருக்கு இதுதான், உலகத்தில் இருக்கிற பெண்கள் அவ்வளவு பேருக்கு இதுதான், உலகத்தில் மனிதர்களாக பிறந்த அவ்வளவு பேருக்கு இதுதான். நீங்கள் அமல ஈமானுடைய நிலையிலே அமல சாலிஹ் செய்வீர்களே ஆனால் ஃபலனுஹய்யன்னஹு ஹயாத்துன் தய்யிபா, நான் அவர்களுக்கு ஹயாத்தை தய்யிபா கொடுப்பேன். ஹயாத்தை தய்யிபா, ஹயாத்துன்னா வாழ்க்கைன்னு அர்த்தம். தய்யிபாவுக்கு என்ன அர்த்தம்? மனமானது, நிம்மதியானது, சந்தோஷமானது, ருசிகரமானது, இன்பமானது, இன்பமயமானது, என்னவெல்லாம் அர்த்தம் சொல்லுங்க. தய்யிபாவுக்கு எல்லா அர்த்தமும் பொருந்தும் அரபியில. நீங்கள் விரும்புகிற வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை. எப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்க விரும்புறீங்க? சந்தோஷமா இருக்கணும் என்று தான் விரும்புறீங்க. யாராவது கஷ்டப்படணுங்கிறதுக்காக வேலை செய்யறது உண்டுமா? கஷ்டப்படணுங்கிறதுக்காக கடை வைக்கிறது உண்டுமா? கஷ்டப்படணுங்கிறதுக்காக உத்தியோகம் பார்க்கிறது உண்டுமா? கஷ்டப்படணுங்கிறதுக்காக லாரி ஓட்டுறது உண்டுமா? கஷ்டப்படணுங்கிறதுக்காக கடையில போய் வேலை பார்க்கிறது உண்டுமா? எல்லோருமே சுகம் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தானே வேலை செய்யறோம். சுகம் கிடைக்கணுமானால் அல்லாஹ் தான் சுகத்தை தருகிறவன், அல்லாஹ் தான் கஷ்டத்தை தருவன். அல்லாஹ் சொல்றா சுகம் கிடைக்கணுமானால், ஹயாத்தை தய்யிபா உங்களுக்கு கிடைக்கணுமானால், இந்த உலகத்துல மௌத்துக்கு பிறகு ஒன்னு இருக்கு, அது பத்தி பின்னால் அல்லாஹ் தஆலா சொல்றார். வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன், மௌத்துக்கு பிறகு அவர்களுக்கு நல்ல கூலியை நான் கொடுப்பேன், அது ஆகிரத்திலே அல்லாஹ் தஆலா கொடுப்பேன் சொல்றான். துனியாவில் இந்த உலகத்தில் இருக்கிற காலத்திலே உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை ஹயாத்தை தய்யிபா வேணும் என்று சொன்னால் ரெண்டு நிபந்தனை அல்லாஹ் தஆலா சொன்னா. ஒரு நிபந்தனை அல்லாஹ் சொல்றா, ஒன்னு ஈமானுடனே இருக்கணும், இரண்டாவது நிபந்தனை அவனே சாலிஹ் இருக்கணும். இந்த ரெண்டு சேர்ந்தால் உங்களுக்கு ஹயாத்தை தய்யிபா கிடைக்கும். முதல்ல ஹயாத்தை தய்யிபா என்றால் என்ன? எல்லா வகையான சந்தோஷமும், எல்லா வகையான நிம்மதியும், எல்லா வகையான இன்பமும், என்னென்ன வகை இருக்கோ எல்லா வகையான மகிழ்ச்சியும் சேர்ந்ததுக்கு பேர் தான் ஹயாத்தை தய்யிபா. தய்யிபாங்கிற அரபி வார்த்தை இருக்குது, இதுக்கு தமிழ்ல தனி ஒரு அர்த்தம் சொல்ல முடியாது. தமிழ்ல அப்படி ஒரு வார்த்தை இல்லை. எந்த விஷயம், எந்த பொருள் உலகத்தில் இருக்குமோ அந்த பொருளுக்கு தான் பேர் இருக்கும். எந்த பொருள் உலகத்தில் இருக்குமோ அந்த பொருளுக்கு தான் பேர் இருக்கும். உலகத்தில் இல்லாத பொருளுக்கு பேர் இருக்குமா? அந்த பொருளே உலகத்தில் இல்லை.
அந்த பொருளே உலகத்திலே இல்லை. பாருங்க, உதாரணமா ஒண்ணு வேணாம், பிரியாணின்னு ஒரு ஊர்ல இல்லைன்னு வச்சுக்குவோம். நம்ம ஊர்ல எல்லாம் பிரியாணி இருக்கு, அதனால நமக்கு தெரியும். ஒரு ஊர்ல பிரியாணியே இல்ல, வடநாட்டுக்கு போங்க, அங்க பிரியாணின்னு ஒண்ணு இல்லை. இப்ப அங்க போய் வடநாட்டுல இருக்கிற அகராதியில பிரியாணிங்கிற வார்த்தை என்ன பிரியாணி இருக்குமாங்க? அவங்க கிட்ட போய் பிரியாணின்னு சொன்னா தெரியுமா? தெரியவே தெரியாது. ஏன் காரணம் என்ன? பிரியாணிங்கிற வஸ்து இல்ல, பிரியாணிங்கிற பொருள் இல்ல, அதனால பிரியாணி தெரியாது. இதே போல ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாலே ராக்கெட்னு சொல்லி இருந்தா யாருக்காவது தெரியுமா? ராக்கெட் தெரியுமா? இப்பதான் வந்துச்சு ராக்கெட், அதனால இப்ப தெரியும். அதுக்கு முன்னால ராக்கெட்னு சொல்லி இருந்தா யாருக்கும் தெரியாது. ஏன் காரணம் என்ன? அந்த பொருள் உலகத்தில் இல்லைன்னு சொன்னால் அந்த பொருளுடைய பேரும் உலகத்தில் இருக்காது. எப்ப பொருள் உலகத்தில் வருதோ அப்பதான் அந்த பொருளுக்கு அந்த பொருளுடைய பெயரும் உலகத்தில் வருது. இந்த மைக் எப்ப உலகத்தில் உண்டாச்சோ அதுக்கு பிறகுதான் இதுக்கு மைக்ங்கிற பேர் வந்துச்சு. மைக்ங்கிற பேர் இருக்கு இந்த பொருள் உண்டானதுக்கு பிறகுதான் வந்துச்சு. ஃபேன் எப்ப உலகத்தில் உண்டாச்சோ அதுக்கு பிறகுதான் ஃபேன்ங்கிற பேர் உலகத்தில் வந்துச்சு. அதுக்கு முன்னால ஃபேன்ங்கிற பேர் இருந்திருக்காது. எப்ப பொருள் உற்பத்தி ஆகுதோ அப்பதான் அந்த பேர் வரும். தய்யிபா என்ற வார்த்தை இருக்குதே, அதனுடைய முழு அர்த்தம் கொண்ட அதனுடைய முழு அர்த்தத்தை விளங்குறதுக்கு தமிழ்ல அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நாம உண்டாக்கி கொள்ளல. ஆகையினால் நம்முடைய அகராதியில அந்த மாதிரியான வார்த்தையே இல்லை. நாம அப்படி வாழ்க்கை நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு என்ன வேணுமோ அந்த தன்மைகள் உண்டாக்கி கொள்ளாதனால நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அகராதியில கூட அந்த வார்த்தை இல்லை என்று சொல்லலாம். இதே போல எத்தனையோ வார்த்தை அரபியில இருக்கு, தமிழ்ல சொல்ல முடியாது. உதாரணமா பரக்கத்துன்னு இருக்குது. பரக்கத்துக்கு என்ன அர்த்தம் தமிழ்ல? பரக்கத் பரக்கத்துன்னு எல்லாரும் சொல்றோம், வாழ்க்கையில பரக்கத் வரட்டும் சொல்றோம். பரக்கத்துக்கு என்ன அர்த்தம்? பரக்கத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லுவாங்க தமிழ்ல? அபிவிருத்தி. இந்த அபிவிருத்திங்கிற அர்த்தம் இருக்குது, அது ஏதாவது ஒரு வகையில பொருந்தலாமே தவிர 99 வகையில பொருந்தாது பரக்கத்து. அபிவிருத்தின்னு சொன்னா என்னன்னு சொன்னா சீக்கிரமாக ஒரு பொருள் பெருசா விருத்தி பண்றது, அதுக்குதான் அபிவிருத்தி. சீக்கிரம் விருத்தி பண்றதுக்கு சொன்னா இப்ப விளங்குற மாதிரி சொல்றதா இருந்தா, முன்ன காலத்தில எல்லாம் கோழியில அபிவிருத்தி இல்லை, கோழி முட்டையில அபிவிருத்தி இல்லை இருந்துச்சுங்களா? இப்ப அபிவிருத்தி ரொம்ப இருக்கு. எங்க பார்த்தாலும் முட்டையா இருக்கு, எங்க பார்த்தாலும் கோழியா இருக்கு. எல்லா இப்ப கோழி கம்மி விலைக்கு குறைஞ்ச விலைக்கு கிடைக்குது, எல்லா இடத்திலும் கோழி கிடைக்குது. முன்னால காலத்தில் இவ்வளவு கோழியும் இல்லை, இவ்வளவு முட்டையும் இல்லை. இப்ப கோழியில அபிவிருத்தி ஏற்பட்டு, கோழி முட்டையில அபிவிருத்தி ஏற்பட்டு. முன்ன காலத்தில எல்லாம் என்னன்னு சொன்னா ஒரு கோழின்னு சொன்னா அது 7 முட்டை 8 முட்டை 10 முட்டை தான் இடும். அந்த 10 முட்டை இட்டதுக்கு பின்னாலே அந்த கோழியை அட வைக்கணும். உருதுல என்னங்க சொல்றது? குடுக் பிட்டானா? ஆமா, குடுக் பிட்டானா. அந்த பிட்டாயிச்சு அது 21 நாள் உட்காரும். கிட்டத்தட்ட ஒரு மாசம் சம்பளம் வாங்குற நாள் ஆச்சு. 21 நாள் அந்த கோழி அந்த முட்டையில உட்கார்ந்து இருந்து இதுக்கு பிறகு அது குஞ்சாகும். அந்த குஞ்சு சின்னதா இருக்கும், அது பெருசாகி 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 இந்த கோழி அந்த குஞ்சு பிரிக்கிறதுக்கு எத்தனை மாசம் ஆகுங்க? 4 மாசமாவது ஆகும். சில கோழி இருக்கு 6 மாசம் வரைக்கும் வச்சிருக்கேன், சில கோழி 3 மாசத்துலயும் பிரிக்கும். ஆக ஒரு கோழி அதுல இருந்து ஒரு 10 குஞ்சு கிடைக்கிறதானால் இந்த முட்டையிட்ட நாள் 10 நாள் போக அது அடகாத்த நாள் 21 நாள், அதுக்கு பிறகு 4 மாசம். இந்த 4 மாசத்துக்கு பிறகுதான் மறுபடியும் அது முட்டையிடும். எத்தனை மாசம் ஆச்சு? இது கடையில் 6 மாசம் ஆயிருச்சு. இப்ப முட்டை 10 முட்டைக்கு பிறகு அடுத்த 10 முட்டை 6 மாசத்துக்கு பிறகுதான் கிடைக்கும். அதுக்கு அடுத்து 10 முட்டை, அதுக்கு அடுத்து 6 மாசத்துக்கு பிறகுதான் கிடைக்கும். ஆக வருஷம் கூடி பார்த்தா 30 முட்டை தான் கிடைச்சிருக்கு. இப்போ 1ஆம் தேதியில இருந்து 30 தேதி வரைக்கும் தினமும் முட்டையிடுது கோழி. இப்ப இருக்கிற கோழி எல்லாம் எப்படி முட்டையிடுதுங்க? 30 நாளும் முட்டையிடும். நாளெல்லாம் முட்டையிட்டுக்கிட்டே இருக்கு. இந்த முட்டையை அட வைக்கிறதுக்கு இருக்குது இப்ப தேவையில்லை, 21 நாள் வைக்க வேண்டிய தேவையில்லை. அதுக்கு மெஷின் இருக்குது, அதுல கொண்டு போய் வச்சா சீக்கிரத்துல அது என்ன ஆயிருது? குஞ்சாயிருது. இனி இந்த குஞ்சிலையும் சேவல் குஞ்சு இருந்தா அது என்ன ஆகாது? மறுபடியும் முட்டையிடாதுங்கிறதுக்காக வேண்டி சேவல் குஞ்சை எல்லாம் பொறுக்கி எடுத்து அதுக்கு சாயத்தை தடவி 30 பைசா 40 பைசாக்கு வித்தறோம். இருக்கிற குஞ்சு பூரா பொட்டை குஞ்சு, முட்டை இடுற குஞ்சு. இருக்கிற குஞ்சு பூரா பொட்டை குஞ்சு, முட்டை இடுற குஞ்சு. இதெல்லாம் பெருசாக்கி சீக்கிரத்திலே அது பெருசாகிறதுக்கு தீனி எப்படி போடுறதுன்னு சொன்னா 16 மணி நேரம் 18 மணி நேரம் விளக்கு லைட் போட்டே இருக்கிறது. அப்ப அந்த கோழி என்ன நினைச்சுக்கிட்டு அந்த குஞ்சு பகலா இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு 16 மணி நேரம் தீனி திங்கும். அப்ப கோழி சீக்கிரம் பெருசாயிரும். கோழி பண்ணையில் நீங்க போய் கேட்டு பாருங்க, குறைஞ்சது 16 மணி நேரம் லைட் போட்டு வச்சிருப்பான். எதுக்காகன்னு சொன்னா அப்பதான் அந்த குஞ்சு என்ன நினைச்சுக்குமா, பகல் நினைச்சு நிறைய தீனி திங்கும். நிறைய தீனி தின்னோட குஞ்சு பெருசாயிரும். 4 மாசம் 5 மாசத்திலேயே பெரிய குஞ்சாயிரும், நிறைய இறைச்சி ஆயிரும். இறைச்சிக்கு வைக்கணுமா? இறைச்சிக்கு வித்துக்கலாம். பிறகு முட்டையிட வைக்கணுமா? முட்டையிட வச்சுக்கலாம். முட்டையிட வச்சாலும் 30 நாளைக்கு முட்டையிடும். ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்க, 31வது நாள் ஒரு நாள் விட்டுட்டு பிறகு 30 நாள் முட்டையிடும். இப்ப கோழி பண்ணக்காரங்க எல்லாம் என்ன யோசிச்சுக்கிட்டு சொன்னா, நம்ம கோழி பண்ணையில 500 கோழி இருக்குது. 500 கோழியும் ஒரு நாளைக்கு முட்டையிடலைன்னு சொன்னா எத்தனை முட்டை நஷ்டம்? 500 முட்டை நஷ்டம். அதனால இந்த 31வது நாள் முட்டையிட வைக்கிறது எப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான்.
ஏன்னா 500 முட்டை நஷ்டம் ஆகுது. ஒரு கோழி பண்ணையில 1000 கோழி இருந்தா 1000 முட்டை நஷ்டமாகுது ஒரு நாளைக்கு. 1000 முட்டைக்கு ரூபாய் என்னாச்சுங்க? குறைஞ்சது 500 ரூபாய் ஆச்சு. ஒரு நாளைக்கு 500 ரூபாய் நஷ்டம். தீனி என்னவோ தின்றது. அந்த நாளுக்குள்ள தீனி திங்காம இருக்குதா? இன்னைக்கு முட்டை இடாத நாள், முட்டைக்கு தான் ரெஸ்டே தவிர தீனிக்கு ரெஸ்ட் இல்ல. 30 நாள் தீனி, முட்டை இட்ட நாளுக்கு எப்படி தீனி போடணுமோ அதே மாதிரி தான் முட்டை இடாத நாளுக்கு தீனி போடணும். இப்ப கோழி பண்ணக்காரங்க கணக்கு போடுறாங்க, தீனி 30 நாளைக்கு போடுற 30 முட்டை இடுது. 31வது நாள் தீனி போட்டு 31வது நாள் முட்டை இடணும். எதுக்கு சொல்ல வந்தேன்? இது முன்ன காலத்துல கோழியில அபிவிருத்தி இல்ல, முட்டையில அபிவிருத்தி இல்ல, இப்ப அபிவிருத்தி ஆயிருக்கு. இதுக்கு தான் பேர் அபிவிருத்தி. ஆனால் பரக்கத் இந்த அபிவிருத்திக்கு பேர் இல்லை. 10 முட்டை வச்சோம், 10 குஞ்சு வந்துச்சு. 10 முட்டையில 12 குஞ்சா வந்துருச்சு இல்லையே? சரி, 10 முட்டையில 10 குஞ்சு வந்துச்சு. 10 குஞ்சும் கோழியாச்சு. 10 முட்டை இட்டுச்சு. 100 முட்டை ஆச்சு. 100 முட்டை வச்சா எத்தனை குஞ்சு வந்துச்சு? எத்தனை குஞ்சு வரும்? சும்மா சொல்லுங்க, பரவாயில்ல. எத்தனை குஞ்சு வரும்? என்னங்க சொல்லுங்க. 100 தான் வரும். 100ல இருந்து 1000 வரும். 1000ல இருந்து 10000 வரும். இதுதானே? இதுக்கு பேர் அபிவிருத்தின்னு சொல்லலாம். 10ல இருந்து 15 வந்துட்டால் இதுக்கு பேர் பரக்கத். 10 முட்டை வச்சிருக்கணும், 15 குஞ்சு வந்திருக்கணும். இதுக்கு பேர் பரக்கத். வருமா? இப்படி வராது. ஆனால் அல்லாஹ் தஆலா சில சமயத்துல பரக்கத்து தர வந்துருது. எப்படி பரக்கத்து தர வந்துருது? இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அல்லது வேறொரு இமாம், யார் ஞாபகத்திலே இல்ல, இமாம் ஷாஃபியா தான் இருக்கணும். அஸர்ல இருந்து மக்ரிப் நேரம், அஸர்ல இருந்து மக்ரிப் நேரம் எவ்வளவு நேரம் இருக்குங்க? அஸர்ல இருந்து மக்ரிப்னு சொன்னா நம்ம ஊர்ல 1.5 மணி நேரம், கூடுதலா இருந்தா 1.5 மணி நேரம். இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் சம்பந்தமாக பிரபல்யமாக இருந்துச்சு, இவங்க அஸர்ல இருந்து மக்ரிபுக்குள்ளே ஒரு குர்ஆன் ஷரீஃப் ஓதிடுறாங்க. அஸர்ல இருந்து மக்ரிபுக்குள்ளே ஒரு குர்ஆன் ஷரீஃப் ஓதிடுறாங்க. இப்ப ஜனங்கள் கேட்டு கேட்டு அதிசயப்பட்டாங்க. அஸர்ல இருந்து மக்ரிப் 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரத்துக்கு 30 ஜுஸ் ஓதுறதா இருந்தால் 3 நிமிஷத்துக்கு ஒரு ஜுஸ் ஆச்சு. 30 நிமிஷம் 90 நிமிஷம் ஆச்சு. 90 நிமிஷத்துக்கு 30 ஜுஸ் ஓதனால் ஒரு ஜுஸுக்கு எத்தனை நிமிஷம் வருதுங்க? 3 நிமிஷம். 3 நிமிஷத்துல ஒரு ஜுஸ் எப்படி ஓத முடியும்? ஒரு ஜுஸுக்கு 20 பக்கம் இருக்கு. 20 பக்கம் 3 நிமிஷத்துல ஓதுறதானா எப்படி ஓத முடியும்? ஓதவே முடியாது. அதனால ஜனங்கள் போய் கேட்டாங்க அந்த இமாம் இடத்துல, நீங்க ஒரு நாளைக்கு ஒரு அஸர்ல இருந்து மக்ரிபுக்கு இடையில ஒரு குர்ஆன் ஓதுறதாக நாங்க கேள்விப்படுறோமே, இது உண்மையான்னு கேட்டாங்க. அவங்க அதை பத்தி சொல்ல விரும்பல, அதனால சொல்லல. ஜனங்கள் திரும்ப திரும்ப கேட்டாங்க. கடைசியா சொன்னாங்க, ஆமா உண்மைதான் சொன்னாங்க, நாங்க அதை பார்க்கணும். ரொம்ப பேர் போய் கேட்டாங்க. சரின்னு கடைசி முடிவாச்சு. ஒரு நாள் இந்த ஆற்று ஓரத்தில் அவங்க உட்கார்ந்து அஸருக்கு பிறகு குர்ஆன் ஓத ஆரம்பிப்பாங்க. எல்லாரும் கூட இருக்க வேண்டியது, எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது, அவங்க எப்படி ஓதுறாங்க, எப்படி முடிக்கிறாங்க. மக்ரிபில தெரிஞ்சு போயிரும் இல்லையா? இன்னைக்கு அஸர் தொழுதுட்டு உட்கார்ந்தாங்க, குர்ஆன் ஓத ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. மக்ரிப் வக்த் வருது, 30 ஜுஸ் முடிஞ்சிருச்சு. எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நேரம் 1.5 மணி நேரம் தான், ஆனால் 30 ஜுஸ் ஓதிட்டாங்க. இதுக்கு பேர் பரக்கத். சொல்லுங்க, இதுக்கு பேர் அபிவிருத்தி என்ன சொல்லணும்? இதுக்கு தமிழ்ல இல்ல, ஏன்னா தமிழ்நாட்டுல பரக்கத்தே இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கை இல்லை. அல்லாஹ் பரக்கத் கொடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை இல்லை. அதனால இப்ப என்ன பாக்குறோம்னு சொன்னா பேபரக்கத்தி பாக்குறோம். இப்ப நம்ம வாழ்க்கையில என்ன பாக்குறோம்ங்க? 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் போதலே. எந்த பொம்பளையாவது நீங்க சம்பாதிச்சுட்டு வந்தது தாராளமா இருக்குது நம்ம வீட்டு சொன்னாங்களா? என்னங்க இப்படி இருக்கிறீங்கன்னு தான் கேட்கறாங்க. எப்படி இருக்கிறதுன்னு தெரியல. அப்படித்தானே கேட்கறாங்க எல்லாரும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு தெரியாது. 1000 சம்பாதிச்சாலும் போதலே. 5000 சம்பாதிச்ச குடும்பத்திலேயாவது போதும்னு சொல்லிட்டாங்களா? 5000 சம்பாதிச்ச குடும்பத்துல போதும்னு சொல்லிட்டாங்களா? இன்னும் நான் கேட்பேன், 5 லட்சம் லாட்டரியில அடிச்சுட்டு போன குடும்பத்துல கூட போதும்னு சொல்லல. அதுக்கு பிறகு அவன் லாட்டரி அடிச்சுக்கிட்டு இருக்கான். முதல்ல லாட்டரி அடிச்சுச்சு, இப்ப அவன் லாட்டரி அடிக்கிறான். ஏன்னா ஹராமான காசு வந்தா பிறகு எங்க இருந்து பரக்கத்து வர போகுது? அதுல ஹராம்ல பரக்கத்து கிடையாது எப்பவுமே. இது நல்ல ஞாபகத்தில் வைக்கணும். எப்பவுமே ஹராம்ல பரக்கத்து கிடையாது. பொய் சொல்லி வந்த காசுல பரக்கத்து இருக்காது. ஏமாத்தி வந்த காசுல பரக்கத்து இருக்காது. ஏமாத்தி 10 ரூபாய் சம்பாதிச்சிருந்தா அந்த 10 என்ன செய்ய, இருக்கிற இன்னொரு 50 சேர்த்து கொண்டு போயிடும். எங்கயாவது பித்தலாட்டம் பண்ணி 500 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வந்தா இங்க 10 பேருக்கு வியாதி வரும். 10 பேருக்கு ஆஸ்பத்திரியில கொண்டு வச்சு வீட்டு அடமான வச்சு வைத்தியம் பார்க்கணும். 500 ரூபாய் ஹராம் வந்துச்சு, 5000 ரூபாய் செலவு வந்துச்சு. ஹராம் எப்பவுமே நல்லது கொண்டு வர்றதில்லை, ஹராம்ல பரக்கத்து வர்றதில்லை. இது மட்டுமல்ல, நல்லா நாம பாக்குறோம். சாதாரண இந்த பேசுற நேரம் இருக்குது பாருங்க, இதுல கூட பரக்கத்து இல்லை. இப்படி பேசிக்கிட்டே இருப்போம். கொஞ்ச நேரத்துல பார்த்தா 1 மணி நேரம் ஆயிருக்கும். தினமும் பேசுறோம், பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் தான் பேசியிருப்போம். சொல்ல நினைச்சதுல ஒரு பாதி கூட சொல்லி இருக்க மாட்டோம். மணி பார்த்தா 1 மணி நேரம் ஆயிருக்கும், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் ஆயிருக்கும். என்னன்னா நேரத்துல பரக்கத்து இல்லாம போச்சு.
அந்த இமாமுக்கு நேரத்தில் இவ்வளவு பரக்கத். அசர் தொழுதுட்டு குர்ஆன் ஆரம்பிக்கிறாங்க, ஜனங்கள் மணி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த 1.25 மணி நேரம் தான், ஆனா 30 ஜுஸ் ஓதி முடிச்சுட்டாங்க. இதுக்கு பேர் பரக்கத். இன்னும் பரக்கத்துடைய நிகழ்ச்சி சொல்றதா இருந்தா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நீண்ட நிகழ்ச்சி வருது. ஒரு கிளாஸ் பால் இருந்துச்சு, 80 சொச்சம் பேர் குடிச்சாங்க. ஒரு கிளாஸ் பால் எவ்வளவு பேர் குடிச்சாங்க? 80 சொச்சம் பேர். அது எப்படி குடிக்க முடியும்? நம்ம வாழ்க்கையிலே பரக்கத்தில்லை, நமக்கு எப்படி தெரியும்? அந்த பொருள் நம்ம இடத்துல இல்லை, ராக்கெட்டே இல்லைன்னா ராக்கெட் சொன்னா எப்படி தெரியும்? பரக்கத்தை நம்ம வாழ்க்கையில் இல்லை, அதனால பரக்கத்தை என்ன நமக்கு புரியல. ஒரு கிளாஸ் பால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா இடத்துல கொடுத்து சொன்னாங்க, நண்பர்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. 80 சொச்சம் பேர் இருந்தாங்க, அவ்வளவு பேருக்கு கொடுத்தாங்க. கடைசியா திரும்ப கொண்டு வந்தாங்க, அந்த கிளாஸ் பால் அப்படியே தான் இருக்குது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில கொடுத்தாங்க, வாங்கிட்டாங்க. இவங்களுக்கு கடுமையான பசி, இவங்க நினைச்சாங்க நம்மள குடிக்க சொன்னா குடிக்கலாம், ஆனால் ரசூலுல்லாஹ் வாங்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் வாங்கி குடிக்கல. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா என்ன செய்யறாங்கங்கறத பார்த்தாங்க. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா என்ன செய்வாங்க? கொடுங்கன்னு கொடுத்துட்டாங்க, வாங்கிட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அந்த வ அன பாக், நானும் நீங்களும் தான் மீதமான் கேட்டாங்க. யார்ட்ட கேட்டாங்க? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நான் யா ரசூலல்லாஹ், ஆமா நானும் நீங்களும் தான் பாக்கி. இப்ப கையில கொடுத்து பாலை சொன்னாங்க, இஷ்ரப், குடிங்கன்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா குடிச்சாங்க. ஏற்கனவே கடுமையான பசி உள்ளவர் பால் குடிச்சா எப்படி குடிப்பாருங்க? வேக வேகமா குடிச்சாங்க. குடிச்சு நல்லா குடிச்சுட்டா அவருக்கு திருப்தி ஆயிடுச்சு. இப்ப திரும்ப ரசூலுல்லாஹ் கையில கொடுத்தாங்க. இப்ப ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஷ்ரப், இன்னும் குடிங்கன்னு சொன்னாங்க. அவங்க இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு இன்னும் கொஞ்சம் குடிச்சாங்க. இன்னும் குடிச்சு ஓரளவு தான குடிக்க முடியும், குடிச்சு திருப்பி கொடுத்தாங்க. மூணாவது தடவை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஷ்ரப், குடிங்க. இப்போ மூணாவது தடவையும் குடிச்சாங்க. கொஞ்சம் ரொம்ப திணறி முடியல, ஆனாலும் குடிச்சாங்க. குடிச்சிட்டு நாலாவது தடவை கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஷ்ரப், குடிங்கன்னு சொன்னாங்க. எங்க போய் குடிக்கிறது? முதல்ல குடிச்சதே வயிறு ரொம்பிருச்சு, ரெண்டாவது அதுக்கு மேல ரொம்பிருச்சு, மூணாவது அதுக்கு மேல ரொம்பிருச்சு. இப்ப எங்க குடிக்கிறது? இப்ப ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பதில் சொன்னாங்க. உண்மையிலே ஆச்சரியமான பதில். நம்ம அந்த பதில் அப்படி சொல்லணும்னு யோசிக்க கூட முடியாது. இந்த காலத்துல பேச்சு நாகரிகம் வளர்ந்து போச்சுன்னு சொல்றாங்க. ரொம்ப அதாவது உயர்ந்த நாகரிகமான நடையிலே, நாகரிகமான முறையிலே பேசுற காலம் என்று சொல்றாங்க. அது அந்த காலத்தை அறியாத காலம் என்று சொல்றாங்க. ஆனால் அந்த காலத்துல ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன பதில் இருக்குது. என்ன பதில் சொன்னாங்க தெரியுங்களா? மா வஜத்து மஸ்லகன் யா ரசூலல்லாஹ், ரசூலுல்லாஹ்வே பால் உள்ள போறதுக்கு வழி இல்லைன்னு சொன்னாங்க. பால் உள்ள போறதுக்கு என்ன இல்ல? வழி இல்லை. இந்த வழியா தானே போகணும், இது வரைக்கும் வந்துருச்சு, எங்க வழி இருக்கு? மா வஜத்து மஸ்லகன் யா ரசூலல்லாஹ். ஒரு கிளாஸ் பால் 80 பேரும் குடிச்சு, ஹஜ்ரத் அபூ ஹுரைராவும் குடிச்சு, பால் அப்படியே இருக்குது குறையில, பால் அப்படியே இருக்குது குறையில. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா எவ்வளவு குடிச்சிருக்காங்க? தொண்டை வரைக்கும் வந்துருச்சு. ஆனா அவங்க நினைச்சது மாவஜத்து மஸ்லகன் தொண்டை வரைக்கும். இப்ப தமிழ்ல எப்படி பழமொழி இருக்குங்க, மூக்கு வரைக்கும் சாப்பிடுறது. தொண்டையை ரம்பி எங்கேயும் நம்புறதுங்க. அதனால தமிழ்ல மூக்கு பிடிக்கி சாப்பிடுறது, நீண்ட சோறு விழுகும், நீண்ட சோறு விழுகும். இது அவ்வளவு சாப்பிடுறது. ஒரு விருந்து வீட்டுல ஒருத்தன் சாப்பிட்டு வந்தான், சாப்பிட்டு நடக்க முடியாம நடந்து வந்தான். ஒருத்தர் கேட்டாரா, என்னப்பா இப்படி நடக்கிறேன்? ரொம்ப சாப்பிட்டேன், நடக்கவே முடியல, கால் தூக்கி வைக்க முடியல, ஒரு 8 கூட வைக்க முடியல. இப்படி எப்படி வீட்டுக்கு போய் சேருவேன், அதான் தெரியல. அப்ப அவர் வழி சொல்லி கொடுத்தாராம், விரலை விட்டு வாந்தி எடுத்துரு, அப்ப அது கொஞ்சம் குறையும் இல்லை. அவன் சொன்னா, விரல விட இடம் இருந்தா இன்னும் 2 இப்படி சோறு உள்ள தள்ளி இருப்பேன். இது மாதிரி சாப்பிடுறது. சரி, எதுக்கு சொல்ல வந்த? பரக்கத்துன்னு சொன்னா இதுக்கு பேர். பரக்கத்து எதுக்கு பேருங்க? ஒரு கிளாஸ் பால் 80 பேரும் குடிச்சுட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி பரக்கத்தை நம்ம பார்க்கறது இல்ல. ஆகையினால் அந்த பரக்கத்தை நமக்கு என்னன்னு தெரியல. கடைசி தெரியாம போய் கோழி பண்ணையில் இருக்கிற அபிவிருத்தி போல இருக்குது பரக்கத்து. நம்ம பரக்கத்துக்கு என்ன பேர் வச்சுட்டோங்க? அபிவிருத்தின் பேர் வச்சுட்டு. வாஸ்தவம் என்னன்னு சொன்னா, பரக்கத்துக்கு அபிவிருத்தின் அர்த்தம் அல்ல. பரக்கத்துங்கிறதுக்கு நேரம் கம்மியா இருக்கணும், வேலை அதிகமா செய்தரணும். காசு கம்மியா இருக்கணும், வேலை அதிகமா செய்தரணும். பணம் கம்மியா இருக்கணும், காரியம் அதிகமா நடந்துடணும். வீடு சின்னதா இருக்கணும், காரியம் அதிகமா நடந்துடணும். எல்லாமே கொஞ்சத்தில் அதிகமான காரியம் நடக்கிறது. அது எப்படின்னு கேட்பாங்க. அது எப்படிங்க சொல்றது? அது ஒரு கிளாஸ் பால் 80 பேர் எப்படி குடிச்சாங்கன்னு சொன்னா, இந்த காலத்தினுடைய விஞ்ஞானத்துல சொல்ல முடியுமா? மருத்துவத்துல சொல்ல முடியுமா? டாக்டர்கிட்ட போய் கேட்டா தெரியுமா? இன்ஜினியர் போய் கேட்டா தெரியுமா? மெடிக்கல் ஆபீசர் போய் கேட்டா தெரியுமா? எவ்வளவு பெரிய மெடிக்கல் ரிசர்ச் பண்றவரா இருந்தாலும் இது எப்படிங்க ஒரு கிளாஸ் பால் 80 பேர் குடிக்கிறது எப்படின்னு சொன்னா, எந்த ரிசர்ச்சுக்கும் கட்டுப்படாது. இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய பரக்கத்.
மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது. மனிதனுடைய அறிவுக்கு இப்பாற்பட்டதான் நமக்கு தெரியுமே தவிர மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது ஒன்று இருக்காது, நமக்கு தெரியாது. கபருக்குள்ள என்ன நடக்கும் தெரியுமா யாருக்காவது? இல்ல யாராவது போய் பார்த்தா தெரியுமா? ஒருத்த கபருல மைக் வச்சுட்டானா, உள்ள மையத்தை கொண்டு இறங்கி உள்ள மைக்கு வச்சுட்டானோ, வெளியே ஹாரன் வச்சுட்டான். முன்கரணைக்கு வந்து கேள்விகளை கேட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த உலகமே வேறு. அது ஆலமே பர்ஸக், இது ஆலமே அஸ்பாப். அது ஆலமே பர்ஸக். ஆலமே பர்ஸக்ல நடக்கிறதை ஆலமே அஸ்பாப்ல கேட்கவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. கபரையே தோண்டி பார்த்தாலும் வெறும் மையத்து தான் இருக்காங்க, வேற ஒண்ணும் தெரியாது. கபருக்குள்ள பேசுற பேச்சு, முன்கரணைக்கு வந்து கேட்கிற கேள்வி, இதெல்லாம் இந்த மைக்கில எடுக்க முடியாது. இது ஆலமே அஸ்பாபுடைய மைக். ஆலமே பர்ஸக் வேற, ஆலமே அஸ்பாப் வேற. இவன் நினைச்சுக்கிட்டா ஆலமே பர்ஸக் உள்ளது இங்க கேட்கலாம், உள்ள மைக் வச்சு வெளியே ஹாரன் வச்சு உட்கார்ந்துருந்தான். உனக்கு இப்ப முன்கரணைக்கினுடைய கேள்வி காதுல விழுகாது. உன்னை கொண்டு போய் கபர்ல வச்சு அப்ப காதுல விழுகும். உன்னை கொண்டு போய் கபர்ல வைக்கிற ஒரு நாள் இருக்குது, அப்ப காதுல விழுகும். அப்ப காதுல விழுந்து உனக்கு பதில் தெரியல, பிரயோஜனம் இல்லை. இப்ப அது காதுல விழுகாது. அது அந்த ஆலமே வேற, நமக்கு அது தெரியாது. இதே போல பரக்கத்துங்கிறது அது வேற, ரஹமத்துங்கிறது அது வேற. ரஹமத்துன்னு இருக்குதுங்க. அந்த ரஹமத்துன்னா என்ன? நம்ம வாழ்க்கையில அதை அனுபவிக்கிறோம் ரொம்ப கம்மி. ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, ஒரு மனிதன் ஒரு தடவை பொய் சொன்னால் ரஹமத்துடைய மலக்குகள் 9 மைல் தூரம் போறாங்களாம். எத்தனை மைல் தூரம்? 3 ஃபர்சக். ஒரு ஃபர்சக் கிட்டத்தட்ட 3 மைல். ஒரு ஃபர்சக் கிட்டத்தட்ட 3 மைல். ஒரு தடவை ஒரு பொய் சொன்னா, அது நீங்க விளையாட்டுக்கு பொய் சொல்லுங்க, சும்மா பொய் சொல்லுங்க. தமிழ்ல சும்மா சும்மான்னு சொல்ற பாருங்க, சும்மா. நான் சொன்ன எந்த பொருள் நம்ம இடத்துல இல்லையா அந்த பொருளுக்கு பேர் இருக்காது. சும்மாங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றது கேளுங்க. யாராவது இங்கிலீஷ் படிச்சவங்க சும்மா அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு கேளுங்க. அரபியில இல்ல. ஏன்னா அரபு நாட்டில் யாரும் சும்மா எந்த வேலையும் செய்யறதே இல்லை. இந்த சும்மா செய்யறதுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. எல்லா காரியமா செய்யற வேலை இருக்குமே தவிர சும்மாண்டா என்னங்க அர்த்தம் அதுக்கு? உருதுல அதுக்கு மொழிபெயர்த்து வச்சிருக்காங்க சுப்கேன்னு சொல்லி. ஆனா அது மொழிபெயர்ப்பு சரியில்லை. சுப்கேன்னு சொன்னா மௌனமாக அர்த்தம் சரியான உருதுல. நம்ம உருதுல, நம்ம தமிழ் உருது கலந்த உருது பாருங்க. நீ தும் பகன்னா கொம் பகன்னு சொல்லி, இது ரெண்டு கலந்த உருது. அதனால இது தமிழுக்கு தகுந்த மாதிரி உருதையும், உருதுக்கு தகுந்த மாதிரி தமிழையும் இப்படி ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கிறது. இது நம்ம தமிழ்நாட்டு உருதை தவிர அசல் உருதுல சுப்கேன்னு சொன்னா சும்மான்னு அர்த்தம் இல்லை. அசல் உருதுல சுப்கேன்னு சொன்னா மௌனமாக, பேசாமல் என்று அர்த்தம், சும்மான்னு அர்த்தம் இல்லை. அப்ப இந்த சும்மாங்கிற வார்த்தை தமிழ்ல மட்டும்தான் இருக்குது. ஏன் காரணம் என்னன்னா நம்ம தான் சும்மா வேலை செய்யற ஆளுங்க. எந்த காரியம் இருக்காது, காரணம் இருக்காது, சும்மாவாது எந்த வேலையா செய்யறது. அது என்ன சும்மா வேலை செய்யறது? சும்மான்னு ஒண்ணு இருக்கவே கூடாது. ஏதாவது ஒரு காரியத்துக்காக செய்யணும். சும்மான்னு என்ன செய்யறது? நான் சொல்ல வந்த விஷயம் இருக்குது. பொய் சொல்றது இருக்குது, அது சும்மா பொய் சொல்றது. சும்மாவாது பொய் சொல்றது, விளையாட்டுக்கு பொய் சொல்றது. அது ஒரு காரியம் இல்லை. அது காசு சம்பாதிக்கிற நோக்கம் கூட இல்லை, பணம் சம்பாதிக்கிற நோக்கம் கூட இல்லை, வேற எந்த நோக்கம் இல்லை. சும்மாவாது ஒரு பொய். சும்மா பொய் சொன்னாலும் ரஹமத்துடைய மலக்குகள் 9 மைல் தள்ளி போயிடுறான். இப்ப நம்ம வீட்டுல எங்க இருந்து ரஹமத் இருக்கும்? நம்ம வீட்டுல காசு இருக்கும், பணம் இருக்கும், வீடு இருக்கும், வசதி இருக்கும், வாய்ப்பு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் ரஹமத் இருக்காது. இன்னொரு ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, லா ததுகுலுல் பைத்த லா ததுகுலுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி சுவருன் அவ் கல்புன். எந்த வீட்டிலே உருவப்படங்கள் இருக்கிறதோ அல்லது உருவச் சிலைகள் இருக்கின்றனவோ, எந்த வீட்டில் உருவச் சிலைகள் அல்லது உருவ படங்கள் இருக்கின்றனவோ, அல்லது நாய் இருக்கிறதோ, அந்த வீடுகளுக்குள்ளே மலக்கள், ரஹமத்துடைய மலக்கு நுழையறதில்லை. எந்த வீட்டுல படம் இருக்குதோ அந்த வீட்டுல என்ன செய்யறதில்லை? ரஹமத்துடைய மலக்கு வர்றதில்லை. நம்ம எவ்வளவு ரஹமத் வர்றதுக்காக என்ன வேலை செய்துக்கிட்டாலும் சரி, படத்தை கொண்டு வந்து அங்க மாட்டி வச்சுக்கிட்டோம், அங்க நாய் வீட்டுல இருக்குது. இப்ப ரஹமத்துடைய மலக்கு என்ன செய்ய மாட்டாங்க? வீட்டுக்கு வர மாட்டாங்க. வாழ்க்கை ரஹமத்துடைய வாழ்க்கையாக இருக்காது. நான் சொல்ல வந்தது இருக்குது, ரஹ்மத் பரக்கத் எப்படி இருக்கு தமிழ்ல அர்த்தம் சொல்ல முடியாதோ, இதே போல ஹயாத்தை தையிபா, தையிபாவான வாழ்க்கை. தையிபான்னா என்ன தமிழ்ல அர்த்தம் சொல்ல முடியாது. தமிழ்ல சொல்றதா இருந்தா இவ்வளவு சொல்லலாம். நாம் என்னென்ன வகையில விரும்புகிறோமோ அந்த வகையில் எல்லாம் நிம்மதியை தரக்கூடிய வாழ்க்கை அல்லாஹ் தஆலா ஈமான் அமலே சாலிஹிலே வைத்திருக்கிறான். ஈமான் அமலே சாலிஹ்னா என்ன? ஈமானுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா அல்லாஹ்வை நம்புதல். என்ன காரியம் செய்தாலும் அல்லாஹ்வை நம்பணும். இப்ப நாம பழக்கத்தில் என்னங்க, அல்லாஹ்வா செய்யறான் நம்ம சொல்றோம், எது எடுத்தாலும் சொல்லுவோம். இதுவும் இது எப்ப சொல்லுவோங்க? எப்ப முடியாம போச்சா, கடைசி கட்டத்தில் மௌத்தா போயிட்டாரு, இப்ப சொல்லுவோம் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி மௌத்தா போயிட்டா. அதுக்கு முன்னால வரைக்கும் அல்லாஹ் என்ன நாடுறாங்கறத பத்தி யோசிக்கவே இல்லை. இப்ப கடைசி எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு, அல்லது
இந்த தொழுகாம இருக்கிறாங்க, அவங்கள தொழுகிறது கூப்பிட போறாங்க. அப்ப சொல்லுவாங்க, நான் என்னங்க செய்யறது, எல்லாம் அல்லா அல்லா பார்த்து செய்ய வைப்பாங்க, எல்லாத்துக்கும் அல்லா இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் அல்லா இருக்கிறாங்க. அப்ப சொல்ல அல்லா இருக்கிறாங்க, அல்லா இருக்கிறாங்க. பாக்கி இவருடைய துனியாவுடைய காரியத்துக்கெல்லாம் அல்லா இல்ல போல இருக்கு. இவர் வியாபாரம் செய்யறாரு, இவருதான் போய் உட்கார்ந்து பாடுபடுறாரு, வேலை செய்யறாரு, இதுக்கெல்லாம் அல்லா இல்ல போல இருக்கு. தொழுக கூப்பிட்ட சொல்ல அதெல்லாம் அல்லா இருக்கிறாங்க, அல்லா இருக்கிறாங்க, அல்லா இருக்கிறாங்க, நீங்க போங்க. நல்ல காரியம் செய்ய கூப்பிட்டா எல்லாம் அல்லா இருக்கிறான், அல்லா பார்த்து அதை நடத்திக்குவான், போங்க. எப்ப சொல்றது இது? தனக்கு விரும்பாத காரியம். சரி, இனி சொல்லுங்க, அல்லாஹ் அல்லாஹ் தான் செய்கிறான். தமிழ்ல நம்ம சொல்லி வச்சிருக்கோம், அல்லாஹ் தான் செய்கிறான். அல்லாஹ் செய்கிறான், எல்லா காரியமும் அல்லாஹ் செய்கிறான். குர்ஆன் அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல அல்ல, 100 இடத்துல அல்ல, அதை விட அதிகமான இடத்துல நான் தான் செய்கிறேன், நீங்கள் எதையும் செய்யவில்லை. உங்களை உங்களுடைய தாய்மாருடைய வயிற்றில் உற்பத்தி ஆக்கினது யார்? உங்களை ரத்த கட்டி ஆக்கினது யார்? உங்களை சதை கட்டி ஆக்கினது யார்? உங்களுடைய சதைக்குள்ள எலும்பை செருகியது யார்? உங்களுடைய எலும்புக்கு மேலே சதையை போர்த்திதான். குர்ஆன்ல எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். சரி, உங்களுடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்தது யார்? நீங்களா வெளியே வந்தீங்களா? நாம நல்ல நாள்ல பிறக்கலாம் சொல்லி பிறந்தவங்க உண்டுமா? வெள்ளிக்கிழமை நல்ல நாள், அதனால வெள்ளிக்கிழமையே பிறக்கலாம். எல்லாரும் அப்படியே இருந்தா எல்லாருமே வெள்ளிக்கிழமை பிறந்திருப்பாங்களே, செவ்வாய்க்கிழமை ஏன் பிறந்தாங்க சில பேர்? சரி, அதே மாதிரி டாக்டர் இருக்கிற நாள், நர்ஸ் இருக்கிற நாள், விளக்கு இருக்கிற நாள், பகலா இருக்கிற நேரம், இந்த நேரத்தில் பிறந்திருக்கலாமே. நடுஜாமத்துல குழந்தை பிறகுதா இல்லீங்களா? வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, பிரசவ வேதனை வந்துருது, ஊர்ல டாக்டரும் இல்ல, கிராம பகுதியா இருக்குது, அந்த ஊர்ல டாக்டரே இல்ல, நர்ஸும் இல்ல, இப்ப பெண்ணுக்கு குழந்தை பிறக்குது. சமீபத்தில் 2 மாசத்துக்கு முன்னால ஏரோப்ளான்ல போயிட்டு இருந்த ஒரு பொம்பளை குழந்தை பிறந்துருச்சான். அட ரயில்ல பஸ்ல இருந்தாலும் கீழே இறங்கி பிரசவம் பார்க்கலாம். ஏரோப்ளான்ல பறந்துகிட்டு இருந்த பொம்பளை, அந்த பெண்ணுக்கு டாக்டர் சொல்லி இருந்தாரா இன்னும் குழந்தை பிறக்கிறதுக்கு 1 மாசம் ஆகும். நாடும் பிளைட் பேரு ஞாபகத்துக்கு வரல. சமீபத்தில் டாக்டர் சொல்லி இருந்தாரா 1 மாசம் ஆகும் குழந்தை பிறக்கிறதுக்கு. பிளைட்ல பறந்துகிட்டு இருக்கும் போது அதிலே குழந்தை பிறந்துருச்சு. எப்படி குழந்தை பிறந்துச்சு? அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும், அல்லாஹ் உங்களை வெளியேற்றுகிறான் உங்களுடைய தாய்மாருடைய வயிற்றில், நீங்கள் வெளியேறுவதில்லை. எல்லாம் அல்லாஹ் செய்தான். பிறகு இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு பிறகு நம்முடைய காரியங்களை எல்லாம் யார் செய்யறது? இப்ப நான் பேசுறேன், நீங்க கேக்குறீங்க, எனக்கு பேசுற சக்தி யார் கொடுத்தது? நான் திண்டுக்கல்ல இருந்து எடுத்துட்டு வந்து நான் பேசுற சக்தி கொஞ்சம் பாக்கெட்ல வச்சிருக்கிறேன்னா எங்கிருந்து என்னுடைய பேச்சு வருது? காதுல கேட்கிறோமே, இந்த கேட்கறதுக்குள்ள சக்தி எங்கிருந்து வருது? காதிலே கேட்கிறோமே, கேட்கிற சக்தி எங்க உற்பத்தி ஆகுது? காதிலே நரம்பு தான் இருக்குது, கண்ணிலே நரம்பு தான் இருக்குது, நாக்கிலே நரம்பு தான் இருக்குது, உடல் பூரா நரம்பு தான் இருக்குது, மூக்குலையும் நரம்பு தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு நரம்பும் செய்யற வேலை பாத்தீங்களா எவ்வளவு வித்தியாசமான வேலை? கண்ணு செய்யற வேலை காது செய்யுமா? கொஞ்ச நேரத்துக்கு கண்ணுக்கு பார்த்து பார்த்து கஷ்டமா இருக்காதனால நீ கொஞ்சம் பாருன்னு சொன்னா பாக்குமா இந்த காது? கேட்டு கேட்டு ரொம்ப கஷ்டமா இருக்காதனால நான் கிட்ட சொல்ற நீ கொஞ்சம் கேளு, நாக்கு கேட்குமா? காசு கேட்கும், பணம் கேட்கும், சோறு கேட்கும். ஆனா காது கேட்கறது நாக்கு கேட்காது. காதுக்கு பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது, நுகரவும் முடியாது. கண்ணுக்கு கேட்கவும் முடியாது, நுகரவும் முடியாது, பேசவும் முடியாது. நாக்குக்கு நுகரவும் முடியாது, பார்க்க முடியாது, பேச கேட்க முடியாது. ஒவ்வொன்னுடைய வேலை வேற வேற. எல்லாம் பக்கத்துல பக்கத்துல தான் இருக்குது, ரொம்ப தூரத்துல இல்லை. இதுக்கு ஓடுற ரத்தம் தான் இதுக்கு ஓடுது. இதுக்கு வேற ரத்தம், இதுக்கு வேற ரத்தமா? இதுக்கு பாக்குற ரத்தம், இதுக்கு கேட்கிற ரத்தம், இதுக்கு திங்கிற ரத்தம், அப்படியே வேற வேற ரத்தம் வித்தியாசமா ஓடுதா? இல்ல இதுக்கு போடுற உப்பு வேற, இதுக்கு வேற உரம் வேற, அதுக்கு போடுற உரம் வேற, அப்படியே தான் வித்தியாசம் இருக்கா? ஒரே சாப்பாடு தான் சாப்பிடுற, ஒரே ரத்தம் தான் உற்பத்தி ஆகுது. இந்த ரத்தம் கண்ணுல போய் பார்க்கிற சக்தியாக, காதுல போய் கேட்கிற சக்தியாக, நாக்குல போய் சுவைக்கிற சக்தியாக, மூக்குல போய் நுகர்ற சக்தியாக, மூளையில போய் சிந்திக்கிற சக்தியாக எப்படி மாறுது? அல்லாஹ் ஆக்குகிறான். ஜாலலக்கும் உஸ்ஸமாவல் அப்சாரவல் அஃபீதத்தை, அல்லாஹ் உங்களுக்கு கேட்கிற சக்தியை தந்தான், அல்லாஹ் உங்களுக்கு பார்க்கிற சக்தியை தந்தான். வல் அஃபீதத்தை, இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு சிந்திக்கிற சக்தியை தந்தான். இதெல்லாம் அல்லாஹ் தந்தான். சரி, பிறகு இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறதே, சாப்பிடுற வரைக்கும் தெரியுது. சாப்பிட்ட பிறகு என்ன ஆகுது தெரியுங்களா? யாருக்கா தெரியுமா? சொல்லலாம், சாப்பிடலாம், நான் சாப்பிட்ட உடனே அது குழாய் வழியா போகுது. இந்த குழாய் உள்ள எப்படி இருக்கு இந்த கழுத்துல அது கூட நமக்கு தெரியாது. கோழியா இருக்கும் போது வேண்டாம், கோழியோட குழா தெரியுது. கோழியா இருக்கும் போது பிஸ்மில்லா சொல்லி அறுத்தா அந்த குழா தெரியுது. அதுல கூட நம்ம பேர் கோழியா இருக்க மாட்டாங்க. கோழியா இருக்கிறதுக்கு அதுக்கு சில பேர் இருக்கிறாங்க, அவங்க கொண்டு போய் தான் அறுக்கிறது. பள்ளியாசம் முன்னால கோழி வச்சுக்கிட்டு நிப்பாங்க தொழுகை போகும்போது. தெரிஞ்சு போய் இவங்க வீட்டுல இன்னைக்கு கோழி சால்னா. எந்த பையன் கோழி வச்சு கையில நிக்கிறானா அவங்க வீட்டுல என்ன சால்னா இன்னைக்கு? கோழி சால்னா. தெரிஞ்சுக்கலாம். கோழி இருக்கிறது ஒரு காரியமே இல்லை. கத்தியை வைக்கணும், பிஸ்மில்லா சொல்லி அறுக்கணும், இவ்வளவுதான். அது எல்லாரும் இருக்கலாம். இது ஒரு பெரிய காரியம் இல்லை. சரி, அதனால நான் யாருடைய வருமானத்தை கெடுக்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க. அதனால ஆடு இருக்கிறது ஒரு பெரிய காரியம் இல்லை, எல்லா முஸ்லீமும் செய்யலாம். கத்தியை வைக்கணும், கழுத்துல இருக்கணும். எத்தனை பேர் கழுத்தை நம்ம அறுத்து இருக்கிறோம்? எத்தனை ஆளு கருத்து இருக்கிறவங்க இந்த கோழி கழுத்து அறுத்தா பாவமா இருக்குதான். கோழி கழுத்து அறுத்தா எத்தனை பேர் கழுத்து அறுத்து காசு சம்பாதிக்கிறாங்க.
ஆனா கோழி கழுத்து இருக்கிறதுக்கு பாவமா இருக்கு. ஆனா கோழி கழுத்து இருக்கிறது ஒரு பெரிய காரியம் இல்லை. என்னன்னா மார்க்கத்தினுடைய வேலைன்னு சொன்னாலே அது சில பேருக்கு ஒப்படைச்சிடுறது. மார்க்க வேலைகளையே சில பேருக்கு ஒப்படைச்சிடுறது. பாத்தியா ஓதணுமா அதுக்கு சில பேர் வச்சுக்கிறது, யாசின் ஓதணுமா அதுக்கு சில பேர். நம்ம வாய் திறந்து யாசின் ஓதனா அல்ல நேரா நமக்கே பரக்கத்து கொடுத்துட்டா என்ன பண்றது? நம்ம வாய் திறந்து குர்ஆன் ஓதனா அல்ல நேரா நமக்கே பரக்கத்து கொடுத்துட்டா ரஹமத் கொடுத்துட்டா என்ன பண்றது? அதனால அதுக்குன்னு கொஞ்சம் பேர் அவங்க மார்க்கத்தினுடைய காரியம் சொன்னாலே நான் எப்போ இதுவும் சொல்லுவேன். இந்த மிஸ்வாக் வச்சிருப்பாங்க பல்லு தேய்க்கிறது, மிஸ்வாக் வச்சிருக்கிறதே எங்கன்னு சொன்னா சில ஊர்ல பள்ளிவாசல்ல மிஸ்வாக் வைக்கிறதுக்கு இதுல தகரத்துல செஞ்சு ஓட்ட வச்சிருக்காங்க. மிஸ்வாக் செய்துட்டு பல்லு குச்சி இங்கே வச்சுட்டு போயிடுறது. திரும்ப அடுத்த நேரத்துல வந்து மிஸ்வாக் செய்து இங்கே வச்சுட்டு போயிடுறது. ஏன் நீங்க உங்க மணிப்பரசு இங்கே வச்சுட்டு போயிருங்களா, வந்து எடுத்துக்கங்களேன். போவீங்களா வச்சுட்டு போவீங்களா மணிப்பரசு? ஏன் மிஸ்வாக் மட்டும் வச்சுட்டு போறது? அதே மாதிரி பள்ளிவாசல்ல நிறைய குர்ஆன் இருக்குது. பள்ளிவாசல் நிறைய குர்ஆன் என்னன்னு சொன்னா சொந்தமா குர்ஆன் கொண்டு வர்றது இல்லை. இருக்கிற குர்ஆன் தீன் எல்லாம் பள்ளிவாசல்ல, மார்க்கம் எல்லாம் பள்ளிவாசல். இன்னும் சில ஊருக்கு போனீங்கன்னு சொன்னா சில பெரிய பெரிய நகரங்கள்ல கூட தொப்பி பள்ளிவாசல்ல இருக்கு. வந்தாரு தலையில தூக்கி தொப்பி வச்சாரு, தொழுதாரு, மார்க்கத்தை இங்கே கழட்டி வச்சுட்டு போயிட்டார். இன்னும் சில ஊர் இருக்கு, ஊர் பேர் சொல்ல விரும்பல, சில ஊர் இருக்கு அங்க லுங்கி பள்ளிவாசல்ல இருக்கு. லுங்கி பள்ளிவாசல்ல இருக்கு. வெளியிருந்து வர்றவர் என்ன செய்வாருன்னு சொன்னா அந்த பள்ளிவாசல்ல இருக்கிற லுங்கியை கட்டிக்கிட்டு தான் லுங்கி அவுத்தங்க வச்சுட்டு தொழுதுட்டு போய் என்னன்னா தான் லுங்கி அசிங்கமா இருக்குமா, அதனால மார்க்கத்தை இங்கேயே கட்டி இங்கேயே அவுத்து வச்சுட்டு போயிடுறாரு. மார்க்கமே பள்ளிவாசலோட, மார்க்கமே சில நபர்களோட. கோழி இருக்கிறது அது மார்க்க சம்பந்தப்பட்ட காரியம். அதனால என்ன செய்யுங்க, அதுக்கு சில பேர் இருக்கிறாங்க, அவங்க தான் கொடுக்கும். இதே போல மார்க்கத்தை பள்ளிவாசல்ல வச்சிருக்கிறாங்க. அதனால நல்ல தொழுகையாளி கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தொழுகிற நேரம் வந்துருச்சு, என்னங்க தொழுகிறீங்களா, எப்படிங்க தொழுகிறது பஸ் ஸ்டாண்ட்ல, எப்படிங்க தொழுகிறது? தொழுகைன்ற ரொம்ப புண்ணியமான காரியம், அது புண்ணியமான இடத்துல தான் போய் செய்யணும். எங்க போய் பள்ளிவாசல்ல போய் செய்யணும். அதனால 3 நாள் பிரயாணம் முடிஞ்சு ஒட்டுமொத்தமா அங்க போய் பள்ளிவாசல்ல போய் செஞ்சுக்கலாம். சாப்பிடுறது மட்டும் பஸ் ஸ்டாண்ட்ல சாப்பிடலாமோ? பல்லு தேய்க்கிறது பஸ் ஸ்டாண்ட்ல செய்யலாமோ? தூங்குறது ரயில்ல தூங்கலாமா? இதெல்லாம் ரயில்ல செய்யலாம், தொழுகிறது ரயில்ல செய்ய முடியாது. ஏன்னா அது ரொம்ப புண்ணியமான காரியம், அது பள்ளிவாசல்ல தான் போய் செய்யணும். தொழுகை இவ்வளவு பரவலானது, எல்லா இடத்திலும் தொழுகலாம். ஜுஅலத் லியல் அர்து மஸ்ஜிதம் வ தஹூரா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு இந்த பூமி மஸ்ஜிதாக ஆக்கப்பட்டிருக்கிறது. பூமி முழுவதும் எந்த இடத்துல இருந்தாலும் தொழுகணும். தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சு, எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல உடனே தொழுகணும். பள்ளிவாசல்ல தான் தொழுகணும்னு வச்சா நம்ம போற இடத்துல பள்ளிவாசல் இருக்குமா? பிரயாணம் செய்யற எல்லா இடத்துலயும் பள்ளிவாசல் இருக்குமா? இல்லை. நாம பிரயாணம் செய்யறதானா, பிரயாணம் செய்யறதுக்கு முன்னால சில பேர் சொல்லுவாங்க எனக்கு பிரிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லையே. எப்படி எனக்கு பிரயாணம் செய்ய போற ஆளு தனக்கு குளிக்கிறதுக்கு துண்டெல்லாம் எடுத்துட்டு போறார், பேஸ்ட் பிரஷ் எல்லாம் கொண்டு போறார், தொழுகிறதுக்கு முசல்லாம் கொண்டு போகல. தண்ணி இல்லையே, தண்ணி வானத்திலிருந்து அவரும் உதவி செய்யறதுக்கு தண்ணி இருக்கிற இடம் தேடி போகணும், தண்ணி வைக்கிறதுக்கு பாத்திரம் வச்சிருக்கணும். எப்படி மத்ததுக்கெல்லாம் காசு சாமான் வாங்குறதுக்கு காசு வச்சிருக்கிற மாதிரி தண்ணி வாங்குறதுக்கு பாத்திரம் கையில வச்சிருக்கணும். ஏன் வைக்கிற கையில? அதனால தொழுகை எல்லா இடத்திலும் தொழுக வேண்டியது. இந்த காலத்தில் என்ன கேட்டா குறிப்பிட்ட ஒரு இடத்துல தான் தொழுகணும், பள்ளிவாசல்ல தான் தொழுகணும் அப்படின்னு வச்சதுனால தொழுகையை விட்டுறவங்க உண்டு. தொழுகை விட்டா என்ன ஆகுது? மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன் ஃபக்கத் கஃபர. யார் தொழுகையை வேண்டும் என்று விடுகிறார்களோ அவர்கள் காஃபிராகி விடுகிறார்கள். தெளிவான ஹதீஸ் இது. ஹதீஸுடைய அர்த்தம் இதுதான். மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன், யார் தொழுகையை வேண்டும் என்று விடுகிறார்களோ. வேண்டும் என்றுங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? ஒருத்தருக்கு திடீர்னு மயக்கம் வந்துருச்சு, ஞாபகமே இல்லை, இவர் தொழுகையை விடுறாரு சொன்னா இவர் வேண்டும் என்று விடலே. எந்திரிக்கணும் என்று நினைச்சார், அதுக்கு அலாரம் வச்சிருந்தார். பக்கத்தில் படுத்திருக்கிற ஆள்கிட்ட சொன்னார் நீங்க என்ன ஃபஜ்ருக்கு போகும்போது என்ன எழுப்பி விடுங்கன்னு சொன்னார். எல்லாம் செய்து வச்சிருந்தார், எழுப்பி விட்டார், அலாரம் அடிச்சு இருந்தும் இவருக்கு தூக்கம் கலையில. இப்ப என்ன செய்ய முடியும்? இவர் வேண்டும் என்று தொழுகை விட்டவர் அல்ல, மயக்கம் வந்துருச்சு அல்லது எப்படியோ தூங்கி போயிட்டார், முடிக்க நினைச்சும் தூங்கி போயிட்டார். அதுக்காக இப்ப எல்லாரும் இப்படி சொல்லலாம் நாங்க ஃபஜ்ர்ல தூங்கத்தானே செய்யறோம், அதனால நாங்க வேண்டும் தொழுகி விட்டவங்க இல்லை. முடிக்கிறதுக்கு முயற்சி செய்து பிறகும் தூங்கி இருக்கணும். முடிக்கிறதுக்கு ஒருத்தர் முயற்சியை செய்யல, முடிக்கணும் நினைக்கவே இல்லை. இப்ப இவர் வேண்டும் என்ற தொழுகையை விட்டவர் கூட்டத்தை சேர்க்கப்பட்டு விடுவார். அதனால் தொழுகை எல்லா இடத்திலும் தொழுகணும். நான் சொல்ல வந்தது இருக்குது, நம்முடைய இந்த குழாய் இருக்க, இந்த குழாயில உள்ள எப்படி இருக்குதுன்னு கூட தெரியாது. மூச்சும் போகுது, சாப்பாடும் போகுது. இது குழாய் எப்படி அமைஞ்சிருக்குது நமக்கு தெரியாது இது வரைக்கும். என்னோ படத்தை எல்லாம் பாக்குறமே தவிர அதனுடைய அந்தரங்கம் என்னங்கிறது தெரியாது. சரி, குழாய்க்குள்ள சாப்பாடு போன பிறகு என்ன ஆகுது? நம்ம வயிற்றுல உள்ள போற சாப்பாடு என்ன ஆகுது தெரியுமா? உள்ள டாக்டர்கள் சொல்றாங்க இறப்பையில உஷ்ணம் இருக்குது, டாக்டர் சொல்லித்தான் நமக்கு தெரியும். நம்ம வயிற்றுல என்ன இருக்குதுங்கிறது நம்ம டாக்டர் சொல்றாரு நமக்கு. நம்ம வயிற்றுல தானே இருக்கு. நம்ம பாக்கெட்ல என்ன இருக்கு நமக்கு தெரியணுமா, அடுத்தவருக்கு தெரியணுமா? நம்ம பாக்கெட்ல என்ன இருக்குதுங்கிறது நமக்கு தெரியணுமா, அடுத்தவருக்கு தெரியணுமா? நமக்கு தான் தெரியணும். இதே போல நம்ம வயிற்றுக்குள்ள என்ன இருக்குது நமக்கு தானே தெரியணும். ஆனால் என்ன இருக்குன்னு தெரியாது. சாப்பிடுற வரைக்கும் தெரியும், சாப்பிட்டு கீழே போனதுக்கு பிறகு என்ன நடக்குதுங்கிறது தெரியாது. கக்கூசுக்கு வரும்போது சொல்லுவோம் கக்கூசுக்கு போகணும், இடையில நடந்ததெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது.
உள்ள போன சாப்பாடு அது உள்ள போய் என்னென்னவாக மாறி ரத்தமாக, பித்தமாக, கோழையாக, சளியாக, இந்திரியமாக, மலமாக, பீஷாபாக என்னென்னவாக அது மாறுது. எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம வாட்டுக்கு சாப்பிடுவோம், அடுத்த நேரம் பசி, அடுத்த நேரம் சாப்பிடுவோம். இதெல்லாம் ஆக்கிறது யார், நடத்த வைக்கிறது யார்? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா செய்ய வைக்கிறார். சரி, நம்முடைய உடலை வளர்க்கிறது யார்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அகில உலகத்தையும் படைத்து பராமரித்து பாதுகாக்கிறான். நம்முடைய உடலை பராமரிக்கிறது யார்? நாம பிறக்கும் போது 1.25 அடி இருந்தோம். இப்ப 4 அடி, 4.5 அடி, 4.75 அடி இருக்கிறோம். இந்த உடம்பு எப்ப வளர்ந்துச்சு, எந்த நேரத்துல வந்து தெரியுமா இருக்காது? சரி, உடம்பு வளர்ந்து தெரியாட்டா போகுது. மீசை நேத்து ஷேவிங் பண்ண மீசை இன்னைக்கு வளர்ந்திருக்கிறது எப்ப வளர்ந்துச்சு? ராத்திரிலயா பகல்லையா? நேத்து ஷேவிங் பண்ண மீசை இன்னைக்கு வளர்ந்திருக்குது. இது எந்த நேரத்துல வளர்ந்துச்சுன்னு தெரியுங்களா? இல்ல எப்படி வளருதுன்னு தெரியுமா? சில பேருக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை ஷேவிங் பண்ணா போதும், சில பேருக்கு மறுநாளே ஷேவிங் பண்ணணும். ஏன் அவருக்கு இவ்வளவு சீக்கிரமா வளருது, இவருக்கு ஏன் இவ்வளவு மெதுவா வளருது? காரணம் தெரியுமா? இருக்காவது முடி வளர்த்து வைக்கிறது கூட அல்ல, உன்னை வளர்த்தியது அல்லாவல்ல, உன்னுடைய முடியை வளர்க்கிறது அல்ல, உன்னை வளர்க்கிறது அல்லாவல்ல, உன்னுடைய நகத்தை வளர்க்கிறது அல்ல. நகம் எப்போ வளருது, எப்படி வளருது யாருக்காவது தெரியுமா? முடி எப்போ வளருது, எப்படி வளருது யாருக்காவது தெரியுமா? எதுவுமே நமக்கு தெரியாது. பிறகு அல்லாஹ் தஆலா ரப்புல் ஆலமீன் அவன் நம்மை பராமரிக்கிறான். பிறக்க வச்சதும் அவன், இந்த உலகத்தில் இருக்க வச்சிருக்கிறதும் அவன். ஆகையினால நம்ம நம்பணும், அல்லாஹ் தான் செய்கிறான். நமக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன வேண்டுமோ, நமக்கு என்னென்ன காரியங்கள் நடக்கின்றனவோ அவ்வளவையும் அல்லாஹ் தான் செய்கிறான். எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டும். என்ன காரியம் செய்யறதா இருந்தாலும் அல்லாஹ்வை நம்பணும். நம்முடைய பார்வையில என்ன தெரியுதோ அதை நம்ப கூடாது. உலகத்துல பழக்கம் என்னன்னு சொன்னா, பணம் நிறைய இருந்தா நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால பணம் சம்பாதி. எப்படி பணம் வந்தாலும் சரி, எப்படி பணம் வந்தாலும் சரி. அதுக்கு தமிழ்ல அழகா சொல்லி வச்சிருக்காங்க, நாய் வித்த காசு குறைக்குதா, வேப்பெண்ணெய் வித்த காசு கசக்குதா? வேப்பெண்ணெய் வித்த காசு நக்கி பார்த்தா கசக்குமா? வேப்பெண்ணெய் கசக்க, வேப்பெண்ணெய் வித்த காசு கசக்குமா? நாய் குறைக்கு, நாய் வித்த காசு குறைக்குமா? அதனாலே ஹராமோ ஹலாலோ காசு சம்பாதி, காசு சேர்த்துக்க, காசு இருந்தா சௌரியமா இருப்பேன். இதுதான் நம்முடைய பார்வையில தெரியும். நம்முடைய பார்வையில காசுல ருசி தெரியும், நம்முடைய பார்வையில பணத்துல ருசி தெரியும், நம்முடைய பார்வையில பங்களாவில ருசி தெரியும், நம்முடைய பார்வையில பட்ட ஆடையில ருசி தெரியும், நம்முடைய பார்வையில அழகிய பெண்கள்ல ருசி தெரியும், நம்முடைய பார்வையில இந்த உலகத்தில் இருக்கிற வஸ்துக்கள்ல ருசி தெரியும். ஆனால் அல்லாஹ் சொல்ற, நீ உன்னுடைய பார்வையை நம்பாதே, நான் சொல்றதை நம்பு. நானும் என்னுடைய ரசூலும் என்ன சொல்லுகிறோமோ அதை நம்பு. பாருங்க, பார்வைக்கு அரபியில சொல்றது நசர். நசர் சொன்ன பார்வையின் அர்த்தம். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன செய்தி, அதுக்கு ஹபர் என்று பேர். நசரை நம்பாதே, ஹபரை நம்பு. நசரை நம்பாதே, ஹபரை நம்பு. நசர் என்ன சொல்லுதோ, நசர் சொல்லுது இதுல லாபம் இருக்குது, இதுல எனக்கு வெற்றி இருக்குது, இதுல எனக்கு பணம் கூடுதல் கிடைக்குது. நசர் சொல்லுது இப்படி செய், இப்படி செய். இப்ப அளவு நிறுவியில மோசடி செய்யறாங்களே, அவங்க ஏன் மோசடி செய்யறாங்க? அளவு நிறுவியில மோசடி செய்யறா கொஞ்சம் காசு கூட கிடைக்குது. கலப்படம் செய்யறாங்களே, அவங்க ஏன் கலப்படம் செய்யறாங்க? கலப்படம் செஞ்சா காசு கொஞ்சம் கூட கிடைக்குது. கலப்படம் செய்தால் காசு கொஞ்சம் கூடுதல் கிடைக்குது. 98 கிலோ அரிசி 2 கிலோ கல்லு, 98 கிலோ அரிசி 2 கிலோ கல்லு. இந்த கல்லு தயார் செய்யப்பட்ட கல்லு கிடைக்குது, அரிசி மாதிரியே தயார் செஞ்ச கல்லு கிடைக்குது. இப்ப 2 கிலோ கல்லு வித்தா அந்த காசு கிடைக்குது. 98 கிலோ அரிசி கொடுத்தா போதும், 2 கிலோ கல்லு கலந்துட்டா போதும். இது கல்ல கண்டுபிடிக்க முடியாது, ஆகையினா அவன் கல்லுக்கு அரிசி விலை கொடுத்து வாங்கிட்டு போயிடும். இப்ப இந்த கலப்படம் அரிசியில கல்ல கலக்கிறதும், அரிசியில கல்லு கலக்கிறதும், மிளகாய் பொடியில செங்கல் பொடி கலக்கிறதும், டீத்தூள்ல என்ன கலக்கிறதுங்க, முந்திரி பொட்டு கலக்கிறதும், முந்திரி பருப்பு இருக்கு அதுக்கு மேல இருக்கிற பொட்டு, அது அரைச்சா டீத்தூள் மாதிரியே இருக்கு. அதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்ச மனுஷனுடைய மூளை அல்லாஹ் செலவு செய்ய சொன்னா பள்ளிவாசல்லையும் ரம்ஜான்லையும் மனுஷன் மூளை செலவு செஞ்சது எங்கீங்க, எதுல எதை கலக்கலாம்? மனுஷன் மூளை செலவு செஞ்சது பூரா அதுல எதுல எதை கலக்கலாம்? இன்னைக்கு உலகத்தில் ஆகப்பெரிய பிசினஸ் இருக்க கலப்படம் தான். கலப்படம் இல்லாத ஏதாவது ஒரு வஸ்து இருக்குங்களா? இங்க கடையில கிடைக்கிறா கலப்படம் இல்லாது? கலப்படம் இல்லாத ஒரு வஸ்து கிடைச்சால் ஆச்சரியம். இந்த காலத்துல எண்ணெயிலும் கலப்படம் இருக்கும், புண்ணாக்கிலையும் கலப்படம் இருக்கும், கருவாட்டிலையும் கலப்படம் இருக்கும், எல்லா வஸ்துவிலும் கலப்படம் இருக்கும். ஒருத்தர் தேன் வாங்கிட்டு போனாராம் கடையில. கடையில போய் கேட்டாரு, கலப்பில்லாத தேன் கொடுங்க. அவர் பாட்டில் எடுத்து கொடுத்தார், பாருங்க இதுல எழுதி இருக்குது, அதுல எழுதி இருக்கு தேன் கலப்பில்லாதது. இல்ல இல்ல சொல்ற தேன் கலப்பில்லாதது. இவர் வாங்கிட்டு போயிட்டார். வாங்கிட்டு போய் சாப்பிட்டு பார்க்கும்போது தேன் கலப்பில்லாதுன்னு எழுதி இருக்குது. வாங்கிட்டு போயிட்டார். வாங்கிட்டு போய் தேனை உபயோகிச்சு பார்த்தா தேன் கலப்படமான தேன். இவர் கடைக்காரர் சண்டைக்கு போனார். கடைக்காரருக்கு இவருக்கு சண்டை, பெரிய சண்டை வந்துருச்சு. கடைசியா கோர்ட் வரைக்கும் போயிட்டாங்க. கோர்ட்டுக்கு போன பிறகு அங்க வாதாடும் போது
அவர் கடைக்கார அந்த தேன் வாங்கிட்டு போனவர் சொன்னார், பாருங்க இந்த தேன் கலப்பில்லாதுன்னு எழுதி இருக்குது, ஆனா தேன்ல கலந்து இருக்குது. இந்த தேன் செய்த கம்பெனிக்காரர் அவரை கூப்பிட்டு விசாரிச்சாங்க என்னன்னு. அவர் சொன்னார், நான் உண்மைதான் எழுதி இருக்கிறேன். என்ன உண்மை எழுதி இருக்கிற? தேன் கலப்படமானது நிரூபிக்கப்பட்டிருக்கு. எந்த வகையில் நிரூபிக்கணுமோ அந்த வகையில் நிரூபிச்சுட்டாங்க. தேன் கலப்படம் இருக்குது, நீ தேன் கலப்பில்லாதுன்னு எழுதி இருக்கிறேன். அவர் சொன்னார், இந்த பாட்டில் நான் தேன் கலக்கலை, வெறும் சக்கரத்துக்காக தான் ஊத்தி வச்சிருக்கிறேன். தேன் கலப்பில்லாதது, தேனே கலக்கலை. என்னதான் இருக்கு பாட்டில்? வெறும் சக்கரப்பாக தான் இருக்குது, தேன் கலப்பில்லாதது. தேனை தவிர பாக்கி எல்லாம் இருக்கு, தேன் தான் கலக்கலை. சரியா பேசு, தேன் கலப்பில்லாது. இது மாதிரியான காலத்தில் வாழ்றோம். இந்த கலப்படம் செய்யறவங்க எல்லாம் ஏன் கலப்படம் செய்யறாங்க? காசு கூடுதல் கிடைக்கிறதுக்காக. கடத்தல் செய்யறவங்க எல்லாம் ஏன் கடத்தல் செய்யறாங்க? காசு கூடுதல் கிடைக்கிறதுக்காக. எத்தனை விதமான ஏமாற்று வித்தைகள் இருக்கோ அத்தனையும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டிய பணத்தில் லாபம் தெரியுது. நம்முடைய நஜர் சொல்லுது, பணம் சம்பாதி லாபம் கிடைக்கும். பணம் சம்பாதி உனக்கு லாபம் கிடைக்கும். பணம் சம்பாதிச்சா நீ சுகமா இருக்கலாம். பணம் சம்பாதிச்சா என்னவா இருக்கலாம்? சுகமா இருக்கலாம். பணம் சம்பாதிச்சா பங்களா கிடைக்கும். பணம் சம்பாதிச்சா செல்வந்தனாகலாம். பணம் சம்பாதிச்சா என்னென்னவோ கிடைக்கும். ஆகையினால் பணம் சம்பாதி, பணத்தில் தான் வெற்றி இருக்கிறது என்று நம்முடைய நஜர் சொல்லுது. ஆனால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்ன சொல்றாங்க? பொய் சொன்னால் ரஹ்மத் வராது. கலப்படம் செய்தால் அல்லாஹு தஆலா பரக்கத்து தர மாட்டான். கடத்தல் செய்தால் அந்த வியாபாரத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா உனக்கு லாபத்தை தர மாட்டான். பணம் வந்துடும். பணம் வர்றது வேற, லாபம் வர்றது வேற. பணம் வர்றது வேற, சுகம் வர்றது வேற. பணம் வர்றது வேற, பரக்கத் வர்றது வேற. பணம் வர்றது வேற, ரஹ்மத் வர்றது வேற. பணத்துக்கு பேர் பரக்கத் இல்லை, பணத்துக்கு பேர் பரக்கத் ரஹ்மத்தும் இல்லை. பணம் இருக்கும், ஆனால் மனுஷனுடைய வாழ்க்கையில பரக்கத் இருக்காது, ரஹ்மத் இருக்காது. ரஹ்மத் இல்லாதனால என்ன செய்வான்? எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருப்பான். பணம் இருக்கும், ஆனா காலையில் எந்திரிச்சிருந்து ராத்திரி வரைக்கும், காலையில் எந்திரிச்சதிலிருந்து ராத்திரி வரைக்கும் மகன் சொன்னபடி நடக்கிறது இல்லை. மகன் கொஞ்சம் பணத்தை தூக்கிட்டு போயிட்டான். இங்க வச்சிருந்த மேனேஜர் கொஞ்சம் பணத்தை சுருட்டிட்டான். பணம் இன்னும் நிறைய இருக்கு. ஆனால் இவர் காலையில் எந்திரிச்சது என்ன புலம்பிக்கிட்டே இருப்பாரு? அவன் பணத்தை தூக்கிட்டு போயிட்டானே, இவன் பணத்தை தூக்கிட்டு போயிட்டானே, பேங்க்ல அப்படி ஆயிப்போச்சு, வியாபாரத்துக்கு பணம் பத்திரியா, அதுல ரொம்ப டைட்டா இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது. காலையில் எந்திரிச்சது ராத்திரி வரைக்கும் என்ன செய்வாங்க? ஒரே புலம்பலாத்தான் இருக்கும். இதுதான் பணம் இருக்கும், ரஹ்மத் இருக்காது. ராத்திரிக்கு படுத்து கனவு காங்கிறதெல்லாம் என்னவா இருக்கும்? மனைவி பக்கத்துல படுத்திருந்தா கூட நல்ல கனவு வராது இவளுக்கு. என்ன கனவு வரும்? எங்கேயாவது பணத்தை கொள்ளையடிச்சிட்டு வர்ற மாதிரி, லாட்டரியில பணம் கிடைக்கிற மாதிரி, இந்த மாதிரி தான் கனவு கண்டுகிட்டு. ஏன் காரணம் என்ன? பணம் இருக்குது, ரஹ்மத் இல்லை. பணம் இருக்குது, பரக்கத் இல்லை. பணம் இருக்குது, நிம்மதி இல்லை. வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா ஹயாத்தை தய்யிபாவை எடுத்து விடுகிறான், அமலே சாலிஹ் இல்லை என்று சொன்னான். இவன் அல்லாஹ்வை நம்பலை, அல்லாஹ்வுடைய கபரை நம்பலை. கபர் என்ன சொல்லுது? பொய் சொன்னால் அல்லாஹு தஆலா பரக்கத்தை எடுத்துறான். ஏமாற்றினால் அல்லாஹ் பரக்கத்தை எடுத்துறான். பித்தலாட்டம் செய்தால் அல்லாஹ் ரஹமத்தை எடுத்துறான். லஞ்சம் வாங்கினா எவ்வளவு பணம் கிடைக்குதுங்க? எந்த சிரமம் இல்லாம, எந்த கஷ்டம் இல்லாம பணம் கிடைச்சிருக்கு. லஞ்சம் வாங்குறவங்க அதனாலதான் லஞ்சம் வாங்குறாங்க. லஞ்சம் கொடுக்காம இந்த காலத்துல காரியமே நடக்காது. எங்க போனாலும் லஞ்சம் கொடுக்கணும். லஞ்சம் மனிதர்கள் மட்டும் கேட்கறது இல்ல, அந்த ஆபீஸ்ல இருக்கிற செவரெல்லாம் லஞ்சம் கேட்குது இந்த காலத்துல. ஆபீஸ்ல இருக்கிற செவரு கூட லஞ்சம் கேட்கும். ஆபீஸ்ல இருக்கிற கீழ்மட்ட பியூன்ல இருந்து மேல்மட்டம் வரைக்கும் அது கேட்கறதெல்லாம் வேற. அதுக்கு பேர் தமிழ்ல என்ன வச்சிருக்காங்க? லஞ்சம் கொடுக்கிறதுன்னு சொன்னா அசிங்கமா இருக்குன்னு சொல்லி மாமூல் கொடுக்கிறது. என்ன கொடுக்கிறது? நம்ம மாமூல் கொஞ்சம் கொடுத்துருங்க. மாமூல் அர்த்தம் என்ன தெரியுங்களா? அரபியில அமில என்ற வார்த்தையிலிருந்து வந்தது மாமூல். அமில என்ற வார்த்தையிலிருந்து மாமூல்ங்கிறது இருக்கு. மாமூல் சொன்னா எப்பவுமே செய்யப்படுகிற ஒரு காரியம், நிரந்தரமாக செய்யப்படுற ஒரு காரியத்துக்கு பேர் மாமூல். இப்ப லஞ்சம்னு சொன்னா நல்லா இல்ல, அதனால அதுக்கு பேர் என்ன வச்சிருக்கீங்க? மாமூல் கொடுக்கிறது. நிரந்தரமா கொடுக்கிற வஸ்து, அது இன்னும் புதுசு இல்லை, இன்னைக்கு அது கொடுத்தான் ஆகணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்-ராஷி வல் முர்தஷி ஃபின்னார். லஞ்சம் வாங்குகிறவரும் லஞ்சம் கொடுப்பவரும் நரகத்திற்கு போவார். இப்போ 100 இல்ல 1000 இல்ல, லட்சமே வந்தாலும் இவர் லஞ்சம் வாங்க மாட்டார். ஏன்? லஞ்சம் வாங்கினா பணம் வரும், சொர்க்கம் கையை விட்டு போய். யார் நஸரை நம்புகிறாரோ அவர் பணத்தை வாங்கிக்குவார், லஞ்சத்தை வாங்கிக்குவார். யார் கபரை நம்புகிறாரோ அவர் என்ன செய்ய மாட்டார்? இந்த லஞ்சத்தில் வர பணத்தை வாங்க மாட்டார், பித்தலாட்டத்தில் வர பணத்தை வாங்க மாட்டார், ஏமாற்றி பணம் சம்பாதிக்க மாட்டார். காரணம் என்ன? ரஹமத்து, பரக்கத்து, நிம்மதி, சந்தோஷம், இன்பம், இது இனி கடைசியில் அல்லாஹ்வுடைய பொருத்தம், சொர்க்கம் எல்லாமே கையை விட்டு போயிடும். பணம் வந்துடும். கபர் இதை சொல்லுது. ஒன்னு இருக்கு நஸரை நம்புறது, இன்னொன்று இருக்கு கபரை நம்புறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக இந்த உலகத்தில் வந்தார்கள்? மனிதர்கள் நஸரை நம்புவதை விட்டுவிட்டு கபரை நம்புகிறவர்களாக ஆகணும். தங்களுடைய பார்வையில் என்ன தெரியுதோ அதையே நம்பி போகக்கூடாது.
தங்களுடைய பார்வை எதை ருசின்னு சொல்லுதோ அந்த ருசிக்கு பின்னால போகக்கூடாது. பின்ன எங்க போகணும்? ஹபர் என்ன சொல்லுதோ அதுக்கு பின்னால போகணும். நசர் என்ன சொல்லுதோ அதுக்கு பின்னால போகக்கூடாது. நான் அடிக்கடி இந்த உதாரணம் சொல்றது நசரை நம்புறதுக்கு ஹபரை நம்புறதுக்கு சாதாரணமா விளக்குறதுக்காக. ஒரு ஆட்டுக்காரன் கசாப்பு கடைக்கு, கசாப்பு கடைக்காரன் ஆட்டை கூட்டிட்டு போறான். கசாப்பு கடைக்காரன் என்ன கூட்டிட்டு போறாருங்க? ஆட்டை. அகத்திக்கீரை சரிங்களா? அகத்திக்கீரை, அகத்திக்கீரை காமிச்சு காமிச்சு ஆட்டை கூட்டிட்டு போறாரு. அகத்திக்கீரை தூக்கம் வருதுங்க. நல்லா தூங்குற நேரம் தான் உங்களுக்கு தான். உங்களுக்கு கொஞ்சம் முடிச்சிருங்க, முடிச்சிருவோம். அகத்திக்கீரை காமிச்சு காமிச்சு ஆட்டை கூட்டிட்டு போறான். இப்ப இந்த ஆடு அகத்திக்கீரை தான் பாக்குது. அவன் இந்த கையில வச்சிருக்கிற அகத்திக்கீரை தான் பாக்குது, அந்த கையில வச்சிருக்கிற கத்திய பாக்கல. இந்த கையில வச்சிருக்கிற அகத்திக்கீரை பாக்குது, இந்த கையில வச்சிருக்கிற கத்திய, பின்னால வச்சிருக்கிற கத்திய பாக்கல. இப்ப ஆட்டை பாண்டு கூப்பிடா வருது. எதை பார்த்துக்கிட்டு வருது? அகத்திக்கீரை பார்த்துட்டு. இப்ப ஆடு நின்றுக்குச்சுன்னா இந்த கசாப்பு கடைக்காரன் என்ன செய்வாருங்க? யாராவது பார்த்திருந்தவங்களுக்கு தெரியும், கவனிச்சு பார்த்தவங்களுக்கு. ஆடு வரமாட்டேங்குது, அகத்திக்கீரை காமிச்சாலும் வரல. இப்ப என்ன செய்வாருங்க? கசாப்பு கடைக்காரர் என்ன செய்வாருங்க? ஆட்டுக்கு கத்தி காமிப்பாரு. கத்தி காமிச்சா ஓடி போயிடும். ஒரு தடவை கடிக்க கொடுப்பாரு, கீரை கடிக்க கொடுப்பாரு, ஆடு கடிக்கும். கடிச்ச உடனே இப்ப ருசி திட்டுப்பட்டுச்சா இப்ப வேகமா கொடுக்கும். அப்புறம் கொஞ்சம் தூரம் போன பிறகு நின்றுக்கும், அந்த ருசி மாறின உடனே நின்றுக்கும். அப்புறம் ஒரு கடி கொடுப்பாரு, ஒரு கடி கடிச்ச உடனே பின்னால வரும். இப்படியே ஆட்டை மெதுவா கூட்டிக்கிட்டே போயிடுவார். எங்க கூட்டிட்டு போறாரு ஆட்டை? அகத்திக்கீரை கொடுத்து அதனுடைய வாழ்க்கையை அதிகப்படுத்துறதுக்கல்ல, அகத்திக்கீரை காமிச்சு அதனுடைய கழுத்து இருக்கிறது கூட்டிட்டு போறாரு. அகத்திக்கீரை பார்த்து அது நம்பி ஆடு அந்த கசாப்பு கடைக்காரருக்கு பின்னால போகுது. இது நசரை நம்பி போகுது. ஒருத்தர் வந்து சொன்னார், நீ அகத்திக்கீரை நம்பி போகாதே, அகத்திக்கீரை கடிச்சு உனக்கு ருசியா தெரிஞ்சிச்சே, அதை நம்பி போகாதே. ஏன்? காரணம் என்ன? பின்னால கத்தி இருக்குதுன்னு சொன்னா அதெல்லாம் எனக்கு கண்ணுக்கு தெரியல, எனக்கு அகத்திக்கீரை கண்ணுக்கு தெரியுது, வாய்க்கு ருசியா தெரியுது, நான் போவேன் போகுது. இப்ப இந்த ஆட்டை என்ன சொல்றது? இந்த ஆடு நசரை நம்புது, ஹபரை நம்பலை. பின்னால கத்தி இருக்குதுங்கிறது ஹபர், முன்னால தெரிகிற அகத்திக்கீரை நசர். இதே போல பொய்யில வரக்கூடிய அந்த லாபம் பணம் இருக்குதே, அது அகத்திக்கீரை. அந்த பணத்தினால் அடைகிற இன்பம் இருக்குதே, அது அகத்திக்கீரை கசாப்பு கடைக்காரன் கொடுத்த கடி. ஒரு தடவை கடிக்கு கொடுத்தா பாருங்க, அது மாதிரி. இப்ப பொய் சொல்லி சம்பாதிக்கிறவங்க எல்லாம் பெரிய பெரிய நல்ல சுகமா தானே இருக்கிறாங்க. பொய் சொல்லி தான் சம்பாதிக்கிறாங்க, பெரிய பங்களா கட்டிருக்காங்க, சுகமா இருக்கிறாங்க. சாராய கடை வச்சிருக்காங்க, சுகமா இருக்கிறாங்க. இப்ப சாராய கடை இல்ல, ஜின்னு இருக்குதுன்னு சொல்லுங்க. இப்ப சாராய கடைக்கு பதிலா என்ன இருக்குதுங்க? பேய், பிசாசு, ஜின்னு இருக்குது. கடையில ஜின்னு வச்சிருக்கிறாங்க, நல்லா தானே சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பாவமான காரியம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நல்லா சம்பாதிச்சு உலகத்துல சுகமா தானே பார்த்தா ரொம்ப டிப் டாப்பா போய்கிட்டு இருக்கிறாங்களே, சுகமா தானே இருக்கிறாங்க. இந்த சுகம் எந்த சுகம் தெரியுங்களா? அந்த ஆடு கடிச்ச அகத்திக்கீரை. ஆடு அகத்திக்கீரை கடிச்ச உடனே கொஞ்சம் ருசி தெரிஞ்சிச்சு, அந்த ருசி தான். எவ்வளவு நேரத்துக்கு இது? எவ்வளவு நேரத்துக்கு இந்த சுகம்? கசாப்பு கடைக்கு போற வரைக்கும். கசாப்பு கடைக்கு போறதுக்கு பிறகு தெரியும் அங்கே கத்தி இருக்குது, கத்தி கழுத்தா இருக்கும், கழுத்தா இருந்த பிறகு என்ன ஆகும்? இதே போல இந்த உலகத்திலே பாவம் செய்து சம்பாதித்து அதனால சுகம் கிடைக்கிறது நினைக்கிறார்களே, அவர்கள் அகத்திக்கீரை கழித்த ஆடு போன்று அந்த கசாப்பு கடைக்காரனுக்கு பின்னாலே, உலகத்தினுடைய ஆதாயங்களுக்கு பின்னாலே, உலகத்தினுடைய லாபத்துக்கு பின்னாலே போய்கொண்டே இருக்கிறார்கள். ஆட்டுக்கு 1/2 மணி நேரத்துக்கு பிறகு தெரியும் கத்தி, இவனுக்கு 60 வருஷத்துக்கு பிறகு தெரியும் கபரு. ஆட்டுக்கு 1/2 மணி நேரத்துக்கு பிறகு கத்தி தெரியும், இவருக்கு 60 வருஷத்துக்கு பிறகு கபரு தெரியும். நான் சொல்லல, இது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், சனஸ்ததிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன் வ உம்லி லஹும் இன்ன கைதி மத்தீன். நான் அவர்களை விட்டு பிடிக்கிறேன், வ உம்லி லஹும் அவர்களுக்கு நான் தவணை கொடுத்திருக்கிறேன், இன்ன கைதி மத்தீன் என்னுடைய பிடி மகா கடுமையானது. நீங்க உலகத்தினுடைய பொருள்களை கண்டு ஏமாந்து போயிடாதீங்க. இன்னைக்கு உலகத்தில் பெரும்பாலான மக்கள் ஏமாந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அது ருசியா இருக்குது, இது ருசியா இருக்குது, இது ருசியா இருக்குது, இது ருசியா இருக்குது. பள்ளிவாசல்ல ருசி இல்லை, தொழுகையில ருசி இல்லை, நோம்புல ருசி இல்லை, அல்லாஹ் அல்லாஹ்னு zikr செய்யறதுல ருசி இல்லை, குர்ஆன் ஓதுறதுல ருசி இல்லை, உண்மை பேசுறதுல ருசி இல்லை, நேர்மையில ருசி இல்லை, நீதியில ருசி இல்லை, நியாயத்துல ருசி இல்லை, பத்தினி தன்மையில ருசி இல்லை, பல பெண்களை பார்க்கறதுல ருசி, அனாச்சாரங்கள்ல போறதுல ருசி, அட்டூழியங்கள் செய்யறதுல ருசி, வட்டி வாங்குறதுல ருசி, பொய் சொல்றதுல ருசி, ஏமாத்துறதுல ருசி, என்னென்னோ செய்யறதுல ருசி, அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பேர்ல ருசி இல்லை. பள்ளிவாசல் வந்து தொழுகை சொல்லி பாருங்க, வர்றதே 7 நாளைக்கு ஒரு தடவை. யாரை குறை சொல்றதா நினைச்சு கூடாது, வர்றதே 7 நாளைக்கு ஒரு தடவை. அதுலயும் கடிகாரம் கட்டி இருக்கிறதே எதுக்கு? அந்த குத்பா முடியற டைம் என்னன்னு தெரிஞ்சு அந்த டைமுக்கு போறதுக்காக. முந்தைக்கு ஹிந்தி வந்து சமயத்தில் தமிழ்ல பயான் செஞ்சு அதை கேட்டுட்டு அது வேற வம்பு இருக்கு. அதனால பாக்குறது இப்பதான் மணி 1 ஆகுது, அதே பாதி பயான் இருப்பார், 1:15 தான் பயான் முடிப்பார், அப்ப போனா போதும். இதுக்குதான் வாட்சியை கட்டி இருக்கிறது கையில, தவறுக்கு எப்படி முந்தி வந்துடக்கூடாது.
இனி அதுலயும் கொஞ்சம் முன்னால போனவங்க என்ன செய்வாங்க, குத்துவா ஓதி முடிக்கிட்டு அரபி குத்துவா, அது எதுக்கு நமக்கு? இன்னும் அதுல கொஞ்சம் முன்னால போனவங்க முதல் ரக்காத்து ருக்கூல போய் சேர்த்தா போதும். வீணா அவர் அலம்து ஒதுக்கிட்டு பாரு, அதெல்லாம் நிக்க வேண்டியது என்ன? எப்படியா அந்த ருக்கூல பாருங்க எவ்வளவு வேக வேகமா ஒது செஞ்சு தொடக்காம வந்து அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினா ருக்கூக்கு போயிட்டார். என்ன தொழுகையில் உள்ள ஆசையா? இப்ப ருக்கூக்கு போல பின்னால எந்திரிச்சு நின்று ஒரு ரக்காத் தொழுகணும், அந்த பம்பு இருக்குன்னு. இந்த ருக்கு அவசர அவசரமா போய் ஜமாத்துல சேரலைன்னா என்ன ஆகும்? ஒரு ரக்காத்து போயிடும். ஒரு ரக்காத்து போனா என்ன ஆகும்? எந்திரிச்சு தொழுகணும், அப்புறம் சூரத்தில் பாத்தியா ஓதணும், இன்னொரு சூறா ஓதணும், அதுக்கு வேற 2 நிமிஷம் ஆகும். இந்த வேலை வேணாங்கிறதுக்காக வேக வேகமா தொடக்காம ஒது செஞ்சு செய்யாம பாதி ஒது செஞ்சிருப்பாரு, அங்க இருந்து ஓடி ஓடி வர்றார். குர்ஆன் ஹதீஸ்ல வந்திருக்கு, அலைக்கும் பிஸ்ஸக்கீனத்தி வல் வக்கார். நீங்க தொழுகைக்கு வரும்போது நிம்மதியுடனே வரணும், அமைதியாக வரணும், கம்பீரமாக வரணும். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு வரவங்க எப்படி வரணும்? அவசர அவசரமா ஓடியா வர்றது, பறந்து பறந்தா வர்றது? பறந்து பறந்து வந்து இங்க தக்பீர் கட்டும்போது அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிக்க மாட்டாரு. வீட்டுல என்ன சொல்லிட்டு வந்தாரு அதான் ஞாபகத்தில் இருக்கும். வீட்டுல சொல்லிட்டு பாரு, அவன் சீக்கிரம் வர, சாப்பாடு வைக்கி, நான் சாப்பிட்டு ஒரு இடத்துக்கு போகணும். வீட்டுல சொல்லிட்டு அவசரமா ஓடி வர்றாரு. இங்க பார்த்தா இமாம் ருக்குக்கு போகணும், அவசர அவசரம் வந்து சாப்பாடு வை அப்படின்னு போயிருப்பாரு. என்ன நினைச்சுக்கிட்டு வந்தாரு அதான வாயில வரும். அல்லாஹ் அக்பர் எங்கிறது ஒரு வாயில என்ன மூளையில இருக்கு அதான வாயில வரும். மூளையில என்ன இருக்கு அதான் வாயில வரும். கல்வில என்ன இருக்கு அதான் வாயில வரும். அல்லாஹ் அக்பர் எங்கிறது வாயில வரும். சரி, அப்படியே அல்லாஹ் அக்பர் வாயில வந்தா கூட மூளையில அல்லாஹ்வுடைய ஞாபகம் இருக்காது, கல்வில அல்லாஹ்வுடைய ஞாபகம் இருக்காது. லா ஸலாத்த இல்லா பிஹுதூரில் கல்ப். கல்ப் ஹாஜராகாமல் தொழுகை கூடாது. கல்வில அல்லாஹ் ஹாஜராகணும். கல்வில அல்லாஹ்வுடைய ஞாபகம் அப்ப தொழுகை கூடும். கல்வில அல்லாஹ் ஹாஜராகணும். இவங்க உலகத்திலே பாவம் செய்து சம்பாதிக்கிறவங்க, ஏமாத்தி சம்பாதிக்கிறவங்க, பித்தனாட்டம் செய்து சம்பாதிக்கிறவங்களை பார்த்து நாம் முஸ்லிம்கள் ஏமாந்து போகக்கூடாது. அவங்களுக்கு அவங்க வாழ்க்கை நன்றாகத்தானே இருக்கு, அவங்க சந்தோஷமா தானே இருக்குது அப்படின்னு நினைச்சால் அது வெளிரங்கத்துல சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷம் எது போல சந்தோஷம்? அந்த ஆடு கடிச்ச அகத்திக்கீரை. எப்போ ஞாபகம்? இது ஆடு கடிச்ச அகத்திக்கீரை நமக்கு வேண்டாம். பின் என்ன வேணும்? நபிமார்களும் நல்லவர்களும் நாதாக்களும் எந்த ருசி தொழுகையிலும் நோம்பிலையும் ஜக்காத்திலையும் அல்லாஹ்வுடைய பாதையில முயற்சி செய்யறதிலையும் பெரியார்கள் எந்த ருசி அனுபவிச்சாங்களோ அந்த ருசி, நிம்மதியான ருசி நமக்கு கிடைக்கும். நிலைத்து நிற்கக்கூடிய நமக்கு ருசி நமக்கு கிடைக்கும். அந்த ருசி எதுல கிடைக்கும்? ஹபரை நம்புறதுல கிடைக்கும், நஸரை நம்புறதுல கிடைக்காது. நாம் நஸரை நம்ப கூடாது. நம்முடைய பார்வை என்ன சொல்லுதோ அதை நம்பவே கூடாது. கேட்கணும் அல்லாஹ் என்ன சொல்றான். எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் என்ன கேட்கணுங்க? இந்த காரியத்தை அல்லாஹ் எப்படி சொல்றான், அல்லாஹ் எப்படி செய்ய சொல்றான். இன்றைய பூரா விஷயத்தினுடைய சாராம்சமாக நீங்க இதை எடுத்துக்கொள்ளுங்க. எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் வேற யார்ட்டும் கேட்க கூடாது. வியாபாரம் செய்யுங்க, தொழில் செய்யுங்க, உத்தியோகம் செய்யுங்க, தூங்குங்க, முடியுங்க, நடங்க, இருங்க, பேசுங்க, சிரிங்க, என்ன காரியம் செய்யுங்க. பள்ளிவாசலுக்கு வந்தாலும் சரி, பார்பர் ஷாப்புக்கு போனாலும் சரி, பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகிறது எப்படி யார்கிட்ட கேட்கணும்? யார் அல்லாஹ்வுடைய உத்தரவுகளை தெரிந்தவர்கள் யாரோ அவர்களிடத்துல கேட்கணும். அவங்ககிட்ட தான் கேட்கணும். எந்த பக்கம் திரும்பி நின்று தொழுகணும்? நான் தொழுகிறேன் என் சௌரியம் அப்படின்னு இந்த பக்கம் திரும்பி நின்று தொழுதா? ஒதுவெல்லாம் நல்லா செஞ்சார், சூரத்துல் ஃபாத்திஹா நல்லா ஓதினார், இன்னும் சூரா பக்ரா அந்த 2.3 ஜுஸு ஓதினார்னு வச்சுங்க. அவ்வளவு ஓதி இந்த பக்கம் நின்று தொழுதா? தொழுக கூடுமா? தொழுக கூடாது இல்லையா? இன்னொருத்தர் இருந்தார், சரி இவரு ஒரு பெரிய மனுஷன் இந்த பக்கம் தொழுகிறார், நான் ஒரு பெரிய மனுஷன் நான் இந்த பக்கம் தொழுகிறேன் தொழுதார். என்ன ஆகும்? தொழுக கூடாது. இப்ப தொழுகிறது எந்த பக்கம் தொழுகணும், என்ன ஓதணும், எவ்வளவு ஓதணும், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய உத்தரவை யார் தெரிந்தவர்கள் இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் கேட்டு செய்யணும். இதே போல பள்ளிவாசலுக்கு வந்தால் எப்படி தெரிந்தவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய உத்தரவை கேட்டு அல்லாஹ்வுடைய உத்தரவின்படி செய்யணுமோ, இதே போல பார்பர் ஷாப்புக்கு போனாலும் கேட்கணும். நான் தாடி மீசை பத்தி செய்ய போறேன், தாடி மீசையினுடைய வேலை செய்ய போறேன். இப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்லி இருக்கிறாங்க, தாடி எப்படி வைக்கணும், மீசை எப்படி வைக்கணும், தலையில முடி எப்படி வைக்கணும், அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்லி இருக்கிறாங்களோ அது பிரகாரம் செய்யணும். ஊர் என்ன செய்யுது அது பிரகாரம் செய்யக்கூடாது. வீட்டுல பஞ்சாதி என்ன சொல்றாங்க அது பிரகாரம் செய்யக்கூடாது. யார் பஞ்சாதி செய்யற பிரகாரம் செய்யறாங்களோ அவங்க பஞ்சாதி அல்லாஹ் வாக்கிட்டாங்க. யார் அல்லாஹ் வாக்கிட்டாங்க? வீட்டுல சொல்றாங்க என்னங்க ஏங்க தாடி வைக்கல, வீட்டுல வேணாங்கிறாங்க. இது என்ன பேச்சு? இது பேச்சே இல்லை. ரொம்ப பேர் சொல்ற காரணம் இதுதான். என்னங்க உங்களுக்கு வயசு ஆகி போச்சு அதுக்குள்ள தாடி வைக்கிறீங்க? தாடி வராம இருக்கிற வரைக்கும் வயசு ஆகல. தாடி எப்ப வந்துருச்சோ, தாடி வர வயசு வந்துருச்சு, வைக்க வேண்டியதான். அல்லாஹ் எதை வைக்க சொன்னானோ அதை வைக்கணும், எதை விட சொன்னானோ அதை விடணும், எதை வெட்ட சொன்னானோ அதை வெட்டணும். யாராவது
வீட்டுல தாய் தந்தையுடைய சொல்லு குழந்தை கேட்கிறது. அம்மாவை அடிக்கிறவர்களும் இருக்கிறாங்க, பாபாவை உதைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஏன் காரணம் என்ன? அல்லா ரசூலுடைய பேச்சை கேட்டு நம்ம பழக்கலை. ஆகையினால் நம்ம பேச்சு அந்த குழந்தை கேட்கறது இல்லை. ஆகையினால உங்க குழந்தை உங்க பேச்சு கேட்கணுமானா நீங்க அல்லாவுடைய பேச்சை கேட்டு பழக்குங்க. சின்ன குழந்தை இருந்து அல்லா ரசூல் சொல்லி கொடுத்து பழக்குங்க. சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லுன்னு சொல்லுங்க. பிஸ்மில்லா சொன்னா சைத்தான் கூட சாப்பிட மாட்டான், இல்லாட்டா சைத்தான் கூட சாப்பிடுவான். இப்படி எல்லாம் சொல்லி பழக்கினீங்கன்னா அந்த குழந்தை தீன் உள்ள குழந்தையாக ஆகும். ஆக நீங்களும் தீன் பிரகாரம் நடக்கணும், உங்களுடைய குழந்தையும் தீனின் பிரகாரம் ஆக்கணும். உங்களுடைய வீட்டில் உள்ள ஆண்களையும் தீன் பிரகாரம் ஆக்கினால் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய குடும்பத்தில் சொர்க்கத்துடைய வாசனை வரும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய குடும்பங்களை அப்படி ஆக்கி வைப்பானாக.